குட் ஈவினிங்டா. குட் நீ ஈவினிங்க. பேசுறது எனக்கு கேக்குது. டன் 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 கேக்குது. வாய்ஸ் ஆடிபிள் தானே? Yes, ma'am. எஸ். ஸோ காலையில பார்த்த கொஸ்டின்ஸ்ல டஸ்ட் அப் மட்டும் பண்ணிட்டு நம்ம கிளாஸ் பார்க்கலாம், ரிவிஷன் பார்க்கலாம். ஓகேவா? நேத்து ஈவ்லின் வா சொல்லிக் கொடுத்தால, ஈவ்லின் வாவோட 2 ஒர்க்ஸ் என்ன இம்பார்ட்டன்ட்டா பார்த்தோம். ஈவ்லின் வா. நேத்து குரோனாலஜிக்கல் ஆர்டர்ல, நீ காலையில குரோனாலஜிக்கல் ஆர்டர்ல ஈவ்லின் வா அப்படின்னு ஒருத்தங்கள பார்த்தோம்ல. அதே டைட்டில்ல பெரிய பெரிய டைட்டில்ல இன்னும் 2 பேர் எழுதியிருப்பாங்க. எட்வர்ட் கிபானும், எஃப்எல் லூக்கஸும். அதை இவங்க ஷார்ட்டா ஒரே ஒரு ஒர்க்ல எழுதியிருப்பாங்க. Decline and fall. டிக்ளைன் அண்ட் ஃபால் அப்படின்ற ஒர்க் யாரோடது அப்படின்னா ஈவ்லின் வாவோடது 1928ல பப்ளிஷ் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதே மாதிரி டிக்ளைன் அண்ட் ஃபால் ஆஃப் ரொமான்டிக் ஐடல் அப்படின்னு சொல்லி எஃப்எல் லுக்கஸ் எழுதிருவாங்க. ரோமன் எம்பையர் அப்படின்னு சொல்லிட்டு எட்வர்ட் கிபான் வந்து எழுதியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம காலையில பார்த்தோம். ஓகேவா? அதே மாதிரி ஈவ்லின் வாவோடது நீ குரோனாலஜிக்கல் ஆர்டர்ல பிரைட் ஹெட் ரீவிசிட்டட் அப்படின்னு ஒரு ஒர்க் கேட்டிருந்தாங்க. அதோட பப்ளிஷ் இயர் என்னன்னு லைட்டா ஞாபகம் இருக்கா? பிரைட் ஹெட் ரீவிசிட்டட். பிரைட் ஹெட் ரீவிசிட்டட். 1945 சூப்பர்ரா. 1945ல ஈவ்லின் வாவோட பிரைட் ஹெட் ரீவிசிட்டட் வந்து பப்ளிஷ் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா? ஆடம் பீடு, த மில் ஆன் த ஃபிளார்ஸ், சைலஸ் மார்னர் இதெல்லாம் யாரோட ஒர்க்ஸ்? ஆடம் பீட், த மில் ஆன் த ஃபிளார்ஸ், சைலஸ் மார்னர், ரோமலா, ஃபெலிக்ஸ் ஹால்ட், மிடில் மார்ச், டேனியல் டெரோண்டா. George Eliot. கரெக்ட். ஜார்ஜ் இலியட்டோட ஒர்க்ஸ் தான் இது எல்லாமே. ஓகேவா? ஜார்ஜ் இலியட்டோட ஒரிஜினல் நேம் என்ன? எல்லாருக்கும் தெரியும்ல, ஜார்ஜ் இலியட்டோட ஒரிஜினல் நேம் என்ன? Mary Ann Evans. மேரி ஆன் இவான்ஸ் அப்படின்றது ஜார்ஜ் இலியட்டோட ஒரிஜினல் நேம். ஓகேவா? அவங்களோட ஒர்க்ஸ் அந்த ஆடம் பீடு, மில் ஆன் த ஃபிளார்ஸ் இது எல்லாமே பார்த்தோம். சார்ட்டிசம், அப்புறம் கண்டிஷன் ஆஃப் இங்கிலாந்து அப்படின்ற இந்த ஃப்ரேசஸ் பத்தி எல்லாம் யார் பேசியிருப்பா? சார்ட்டிசம் அப்படின்னு சொன்னா ஒர்க்கிங் கிளாஸ் மூவ்மெண்ட்டுக்கு ஒரு ஸ்பேஸ் வந்து நீங்க கொடுக்கணும், அவங்களை நீங்க டாமினேட் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சார்ட்டிசம் அப்படின்ற மூவ்மெண்ட் கீழே பேசியிருப்பாங்க. அதே டைட்டில்ல ஒரு ரைட்டர் வந்து சார்ட்டிசம்னு ஒர்க் எழுதியிருப்பாரு 1839ல. அது யாரு ஞாபகம் இருக்கா? கண்டிஷன் ஆஃப் இங்கிலாந்து அப்படின்னு ஒரு ஃப்ரேஸும் அவர் பேசியிருப்பாரு. சார்டஸ் ரிட்டாஸ்டஸ். சார்ட்டர் ரிட்டாஸ்டஸ், பிரெஞ்ச் ரெவல்யூஷன், சார்ட்டிசம் 1839ல பப்ளிஷ் ஆயிருக்கும். அது கீழே கண்டிஷன் ஆஃப் இங்கிலாந்து பத்தி பேசியிருப்பாரு. ரேமன் வில்லியம்ஸ். ரேமன் வில்லியம்ஸ் வந்து கல்ச்சர் ஸ்டடிஸ் கீழே. இவர் வந்து சார்ட்டிசம் பத்தி பேசியிருக்காரு அப்படின்னு தாமஸ் கார்ல். தாமஸ் CARLYLE ஞாபகம் இருக்கா? தாமஸ் கார்லின்னு ஒரு ரைட்டர். சார்ட்டர் ரிட்டாஸ்டஸ்னு ஒரு ஒர்க் இருப்பாரு. அதுக்கு லாத்தின் டைட்டில் கூட டெய்லர் ரிபாஸ்ட் அப்படின்னு அதோட அர்த்தம். ஞாபகம் இருக்கா? இல்ல அந்த ஆள் யாருன்னே ஞாபகத்துக்கு வர மாட்டேங்கா? தாமஸ் கால் ஞாபகம் இருக்குதுமா? அதர்ஸ் பேரு ஞாபகம் இருக்குது. ஞாபகம் இருக்கு அப்ப. அட்லீஸ்ட் சொல்லும்போது அது எங்க பார்த்தோம், எந்த பேஜ்ல, எந்த ஓரத்துல அந்த மாதிரி ஏதாவது தாட்ஸ் வருதுல்ல? தாமஸ் கார்லேன்னு சொல்லும்போது. இருக்கு, ஞாபகம் இருக்கு. எஸ். லிட்டரேனாஸ் அப்படின்ற டேர்ம் யாரோடது? லிட்டரேனஸ் அப்படின்ற டேர்ம் யாரோடது? லிட்டரேனஸ்னு யார் பேசியிருப்பா? இவரு ரோமன் ஜேக்கப்சனா? இல்ல, ஃபார்மலிசம் கீழ. நீங்க யார் சொன்னீங்க? ரோமன் ஜேக்கப்சன். ரோமன் ஜேக்கப்சன். கரெக்ட். ஓகே. லிட்டரேனஸ் அப்படின்றது யார் பேசியிருப்பா அப்படின்னு சொன்னா ரோமன் ஜேக்கப்சன் தான் பேசியிருப்பாரு. ஓகேவா? அப்ப ஆர்டஸ் டெக்னிக், ஆர்டஸ் டிவைஸ்ன்னு யார் பேசியிருப்பா? ஆர்டஸ் டெக்னிக், ஆர்டஸ் விட்டசாவ்ஸ்கி. டிவைஸ் யாரு? விட்டசாவ்ஸ்கி. விக்டர் சார்ல்ஸ்கி அப்படின்றது ஆர்டஸ் டெக்னிக், ஆர்டஸ் டிவைஸ்ன்னு சொல்லி பேசியிருப்பாரு. ஓகேவா? ஹெரசி ஆஃப் பாராஃப்ரேஸ், சில்வியன் ஹிஸ்டோரியன், பாரடக்ஸ் இதெல்லாம் யார் பேசியிருப்பா? ஹெரசி ஆஃப் பாராஃப்ரேஸ்,
சில்வியன் ஹிஸ்டாரியன், பாரடாக்ஸ் இதெல்லாம் யார் பேசியிருப்பா? அதோட சப்டைட்டில் கூட ஸ்டடீஸ் இன் ஸ்ட்ரக்சர் ஆஃப் போயட்ரி. அந்த ஒர்க்கோட சப்டைட்டில். யார் வந்து சொல்லியிருப்பா? சம்மேஷன் பண்ணாதீங்க. யாருடா? கரெக்ட்டா தான் சொன்னீங்க. யாருன்னு திருப்பி சொல்லுங்களேன். கிளென்த் புரூக்ஸ். ஓகேவா? கிளென்த் புரூக்ஸா என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னு சொன்னா, "தி வெல் ராட்டன்" அப்படின்ற அந்த வொர்க்குக்கு கீழ ஹெரஸி ஆஃப் பாராஃப்ரைஸ், பாரடாக்ஸ் அப்படின்றது அவரோட டெர்ம் அப்படின்னு பார்த்தோம். ஒரு எஸ்ஸே வந்து சில்வியன் ஹிஸ்டோரியன் அப்படின்னு சொல்லி பேசியிருப்பாரு. அந்த வெல் ராட்டன் அப்படின்ற அந்த வொர்க்கோட சப்டைட்டில் தான் ஸ்டடீஸ் இன் ஸ்ட்ரக்சர் ஆஃப் போயட்ரி அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகே, கிளென்த் புரூக்கோடது. டென்ஷன் அண்ட் போயட்ரி, இன்டென்ஷன் அண்ட் எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு சொல்லி யார் பேசியிருப்பா? 1928 பப்ளிகேஷன். டென்ஷன் இன் போயட்ரி. ஆலன் டேட். கரெக்ட். ஆலன் டேட். ஓகேவா? டென்ஷன் அண்ட் போயட்ரி அப்படின்னு சொல்லி யார் பேசியிருப்பா அப்படின்னா, ஆலன் டேட் வந்து பேசியிருப்பாரு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அவர் கண்டுபிடிச்ச ஜர்னலோட நேம் என்ன ஞாபகம் இருக்கா? அவர் கண்டுபிடிச்ச ஜர்னலோட நேம் என்ன? ஃபியூஜிட்டிவ். கரெக்ட். த ஃபியூஜிட்டிவ் அப்படின்றது ஆலன் டேட்டோடது. ஓகேவா? பியூட்டி இஸ் ட்ரூத், ட்ரூத் பியூட்டி அப்படின்ற லைன் வந்து யாரோடது? எந்த ஒர்க்ல அவர் யூஸ் பண்ணியிருப்பாரு? ரொம்ப தெரிஞ்ச லைன். கீட்ஸ், ஜான் ஆ கீட்ஸ். ஜான் கீட்ஸோடது எந்த ஒர்க்லடா யூஸ் பண்ணியிருப்பாரு? ரீஷியன். ஓ டு த கிரீஷியன் அப்படின்ற ஒர்க்ல தான் அவர் யூஸ் பண்ணியிருப்பாரு. சரியா? ஜர்னல்ஸ் பத்தி கேட்டதுனால டேனியல் டீஃபோ என்ன எழுதியிருப்பாரு? அவரோட ட்ரேட் ஜர்னல் வந்து மெர்கேட்டர் அப்படின்னு படிச்சிருப்போம். அதுக்கு கீழ அவர் ஒரு ஜர்னல் வச்சிருப்பாரு. அது என்ன ஜர்னல்? அன்னைக்கு கூட குரோனாலஜில பார்க்கும்போது நான் சொல்லிக் குடுத்தேன். இது 3ல எது பெருசுன்னு சொல்லி கேட்டா நீங்க எதுக்கு சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லி. ஐ மீன் குரோனாலஜிக்கல் ஆர்டர்ல ஐ அம் ஆஸ்கிங். டேனியல் டீஃபோவோட ஜர்னல் என்னது? 1704ல ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க அது. மெர்கேட்டர் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அவரோட ட்ரேட் ஜர்னல். டேனியல் டீஃபோவோட ஓன் ஜர்னல் அப்படின்னு பார்க்கும்போது த ரிவ்யூ. ஓகேவா? அதுதான் 1704ல வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அப்ப டாட்லர் எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க? 1709. 1709 to 1711 வரைக்கும் அது இருந்திருக்கும். ஓகேவா? ஆ ஸ்பெக்டேட்டர் 1711 to 14. 12 to 14. ஓகே, 1712 to 14 வரைக்கும் ஸ்பெக்டேட்டர் வந்து இருந்திருக்கும். அப்போ எடின்பர்க் ரிவ்யூ எந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க? அன்னைக்கு சொல்லிக் குடுத்தேன்ல, எடின்பர்க் ரிவ்யூ எந்த இடத்துல ஸ்டார்ட்? 1802. கரெக்ட். எடின்பர்க் ரிவ்யூ வந்து 1802ல ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. குவார்டர்லி ரிவ்யூ எந்த இயர்ல ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க? 1809. எஸ். எக்ஸாமினர் 1808. கரெக்ட். கிரைட்டீரியான் கிரைட்டீரியான் யாரோடது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்? 1922 மேம். கரெக்ட். 1922ல இருந்து 1939 வரைக்கும் கிரைட்டீரியான் உயிரோட இருந்திருக்கும். ஓகேவா? கிரைட்டீரியான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யாரோடது? ரொம்ப தெரிஞ்ச ஆத்தரோடது. அதே 1922ல அவரோட ஃபேமஸ் போம் பப்ளிஷ் ஆயிருக்கும். T.S. Eliot. கரெக்ட். கிரைட்டீரியான் அப்படின்ற அந்த மேகசின் யாரோடது அப்படின்னா டிஎஸ் எலியட்டோடது. ஓகேவா? டிஎஸ் எலியட் தான் கிரைட்டீரியான் வச்சு நடத்திட்டு இருந்திருப்பாரு. 1922ல இருந்து 1939 வரைக்கும் அது உயிரோட இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? அந்த இயர்ஸ் எல்லாம் கரெக்ட். பர்லஸ் பக் வந்து எந்த இயர்ல நோபல் பிரைஸ் வாங்கியிருப்பாங்க? பர்லஸ் பக் வந்து எந்த இயர்ல நோபல் பிரைஸ் வாங்கியிருப்பாங்க? 1938. 1938ல. அவங்களோட ஒரே ஒரு ஒர்க் மட்டும் நம்ம படிச்சிருக்கோம். வாட் இஸ் அ ஒர்க்? த குட் எர்த். ஓகேவா? த குட் எர்த் அப்படின்னு ஒரு ஒர்க் எழுதியிருப்பாங்க பர்லஸ் பக்கோடது. ஃபேனி பர்னி வந்து ஈவ்லெனா அப்படின்னு ஒரு ஒர்க் எழுதியிருப்பாங்க. அதோட சப்டைட்டில் என்ன? ஃபேனி பர்னி ஈவ்லெனா அப்படின்னு ஒரு ஒர்க் எழுதியிருப்பாங்க. அதோட சப்டைட்டில் என்ன? அன்னைக்கு கூட கேட்டப்போ அப்புறம் வந்து கூகுள்ல சர்ச் பண்ணி சொன்னாங்க. அதோட கரெக்ட் டைட்டில் சொல்ல வேணாம். தமிழ்ல என்ன வரும்னு மட்டும் சொல்லுங்க. நீங்க இங்கிலீஷ்ல நீங்களே கண்டுபிடிச்சுப்பீங்க. ஈவ்லெனா. சுத்தமா ஞாபகம் இல்லையா? நெட் கொஸ்டின் சொன்னேன்ல. ஈவ்லெனா. ஃபேனி பர்னியோடது. த ஹிஸ்டரி ஆஃப் யங் லேடி என்டர் இன்டு த வேர்ல்டுன்னு பார்த்தோம். ஞாபகம் இருக்கா?
Yes, ma'am. ஈவ்லினா த ஹிஸ்டரி ஆஃப் யங் லேடி என்டர் இன்டு த வேர்ல்ட் அப்படின்றது தான் அதோட சப்டைட்டில். ஃபேனி பர்னியோட இம்பார்ட்டன்டான ஒர்க் அப்படின்னு சொல்லி பார்த்திருந்தோம். ஓகேவா? நாடின் கோடிமர் எந்த இயர்ல வந்து நோபல் பிரைஸ் வாங்கியிருப்பாரு? நாடின் கோடிமர். 1991. எஸ் 1991. எந்த புக்குக்கு வந்து அவர் புக்கர் பிரைஸ் வாங்கியிருப்பாரு? Conservationists. எந்த இயர்ல பப்ளிஷ் ஆயிருக்கும்? 1970, 73 something. 73, 74 ma'am. 1970 கரெக்ட் 1974. 1974ல அந்த ஒர்க்குக்கு வந்து புக்கர் பிரைஸ் கொடுத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். கந்தபுரா எந்த இயர்ல பப்ளிஷ் ஆயிருக்கும்? யாரோடது கந்தபுரா? Ramanujan. Rajarao. ராஜாராவோடது கந்தபுரா. ஓகேவா? தெரிஞ்ச ஒர்க். கந்தபுரா யாரோடது? ராஜாராவோடது. எந்த இயர்ல பப்ளிஷ் ஆயிருக்கும்? அதுக்கும் அதோட செகண்ட் ஒர்க்குக்கும் ரொம்ப வருஷம் டிஃபரன்ஸ் விட்டு அவர் எழுதியிருப்பாருன்னு பார்த்தோம். அவரோட செகண்ட் ஒர்க் தான் அவார்ட் வாங்கியிருக்கும். 1938. கரெக்ட். கந்தபுரா எந்த இயர்ல பப்ளிஷ் ஆயிருக்குன்னா 1938 ராஜாராவோடது. அதே மாதிரி வெயிட்டிங் ஃபார் மகாத்மா யாரோடது? லெட்ஸ் குயிக். வெயிட்டிங் ஃபார் மகாத்மா யாரோடது? Narayan. ஆர்கே R.K. நாராயணோடது. Narayan. எஸ் ஆர்கே நாராயணன். எந்த இயர்ல அவர் அவார்ட் எந்த இயர்ல அந்த புக் வந்து பப்ளிஷ் ஆயிருக்கும்? 1955. கரெக்ட் 1955. ஓகேவா? மியூசிக் ஃபார் மோகினி யாரோடது? Babani Bhattacharya. பபானி பட்டாச்சாரியாவோட தான் மியூசிக் ஃபார் மோகினி. அவரோட கதையில ஃபர்ஸ்ட் ஒர்க் எதுல ஸ்டார்ட் ஆகும்? Memorable yesterday. Some memorable. சம் மெமரபிள் எஸ்டர்டேஸ். அதுக்கு அடுத்து செகண்ட் ஒர்க் So many hungers. Hungers. சோ மெனி ஹங்கர்ஸ். ஓகேவா? சோ மெனி ஹங்கர்ஸ் பார்த்தோம். சோ மெனி ஹங்கர்ஸ் எந்த இயர்ல பப்ளிஷ் ஆயிருக்கும்? அதே இயர்ல தான் நம்ம வந்து இதுவும் வாங்கியிருப்போம் அப்படின்னு சொன்னா. வாட் இஸ் த இயர் ஆஃப் பப்ளிகேஷன்? 1947. சோ மெனி ஹங்கர்ஸ் வந்து 1947ல பப்ளிஷ் ஆயிருக்கும். ஓகேவா? ஆல் அபவுட் ஹெச் ஹேட்டர் அப்படின்றது யாரோட ஒர்க்? ஆல் அபவுட் ஹெச் ஹேட்டர். அவர் அந்த ஒரு ஒர்க் தான் எழுதவே செஞ்சிருப்பாரு. ஆல் அபவுட் ஹெச் ஹேட்டர். TV. கரெக்ட். ஜிவே Desani. தெசானி. எஸ் ஜிவி தெசானி அப்படின்னு ஒருத்தங்கள பார்த்தோம். அது வந்து 1948ல பப்ளிஷ் ஆயிருக்கும்னு பார்த்தோம். ஓகேவா? அட்டியா ஹோசனோட ஒரே ஒரு பார்ட்டிஷன் ஒர்க் என்ன? அட்டியா ஹோசன். Sunlight on the broken column. சன்லைட் ஆன் த புரோக்கன் காலம் வந்து அட்டியா ஹோசனோட ஒர்க்னு பார்த்தோம். அனந்த் நாராயணோட ஒரே ஒரு ஒர்க் என்ன பார்த்தோம்? அனந்த் நாராயணன். நாராயணன்னாலே யார் கும்பிடுவா? அப்ப அதுக்கு வந்து டைட்டில் என்ன சொல்லி கொடுத்தேன்? Vishnu Path. Silver pilgrimage. சில்வர் பில்கிரிமேஜ். ஓகேவா? நாராயணன் சாமியை கும்பிடுறவங்க எல்லாருமே ஏஜ்டான பீப்புள்ஸா இருப்பாங்க. அவங்களுக்கு என்ன ஹேர் வந்திருக்கும்? கிரே ஹேர் வந்திருக்கும். அதனால அந்த கிரே ஹேர் தான் நான் என்னன்னு சொல்றேன்னா சில்வர் கலர் அப்படின்னு சொல்றேன். அதனால சில்வர் பில்கிரிமேஜ் அப்படின்றது அனந்த் நாராயணோட ஒர்க் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா? சோ அது வந்து அனந்த் நாராயணனோடது அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அடுத்தது இவரோடது ராமா மெக்டாவோடது. Inside the Havelis. இன்சைட் த ஹாவலிஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். சம்மன் நாகல் எந்த எந்த ஒர்க்குக்கு அவார்ட் வாங்கியிருப்பாரு? சம்மன் நாகல் எந்த ஒர்க்குக்கு அவார்ட் வாங்கியிருப்பாரு? உங்களுக்கு தெரிஞ்ச ஒர்க் தான். அது ஒரு டெட்ராலஜி கீழ வரும். அசடி. ஓகே. அசடி அப்படின்ற ஒர்க்குக்கு தான் சம்மன் நாகல் வந்து வாங்கியிருப்பாரு. ஓகேவா? நயன்தரா சாகல் எந்த ஒர்க்குக்கு அவார்ட் வாங்கியிருப்பாங்க? நயன்தரா சாகல் எந்த ஒர்க்குக்கு அவார்ட் வாங்கியிருப்பாங்க? Chocolate. சாக்லேட் பிரிசன் அண்ட் சாக்லேட் கேக் வந்து அவங்களோட ஃபர்ஸ்ட் ஒர்க். கரெக்ட். அது டெபியூ ஒர்க். பட் அவார்ட் அந்த ஒர்க்குக்கு வாங்கியிருக்க மாட்டாங்க அவங்க. அவார்ட் வாங்கின ஒர்க் வந்து 1985ல பப்ளிஷ் ஆயிருக்கும். Rich like us. ரிச் லைக் அஸ் அப்படின்ற ஒர்க்குக்கு தான் நயன்தரா சாகல் வந்து அவார்ட் வாங்கியிருப்பாங்க. ரூத் பவர் ஜாவ்லா எந்த ஒர்க்குக்கு புக்கர் பிரைஸ் வாங்கியிருப்பாங்க? ரூத் பவர் ஜாவ்லா எந்த ஒர்க்குக்கு புக்கர் பிரைஸ் வாங்கியிருப்பாங்க? ரூத் அப்படின்ற நேம் பார்க்கும்போது என்ன தோணுச்சு? அவங்க யாருக்கும் அடிபணிய மாட்டாங்க. அவங்களுக்குன்னு ஒரு வே இருக்கும். பேக்வேர்ட்ல வரமாட்டாங்க. ஹவுஸ் ஹோல்ட் சோர்ஸ் பார்க்க மாட்டாங்க. டாமினன்ட்டா இருப்பாங்கன்றது கடைசி ஒர்க். கரெக்ட். ஹீட் அண்ட் டஸ்ட் அப்படின்ற ஒர்க்குக்கு தான் 1975ல ரூத் பவர் ஜாவ்லா வந்து புக்கர் பிரைஸ் வாங்கியிருப்பாங்க. ஓகேவா? அது கரெக்ட். மால்குடி அப்படின்றது யாரோட ஃபிக்ஷனல் செட்டிங்?
ஆர்.கே. நாராயண். ஆர்கே நாராயணன். ஆர்.கே. நாராயணனோடது மால்குடி அப்படின்றது அவங்களோட ஃபிக்ஷனல் செட்டிங். அவரோட ஃப்ரெண்டோட நேம் என்ன? அவரோட ஃப்ரெண்ட் அண்ட் மென்டரோட நேம் என்ன? கிரஹாம் கிரீனா மேம்? எஸ். ஆமா கரெக்ட். கிரஹாம் கிரஹாம் கிரீன். கிரீன். ஓகேவா? இ.எம். ஃபாஸ்டர் அப்ப யாரோட ஃப்ரெண்டு? முல்க்ராஜ் ஆனந்த். முல்க்ராஜோட ஃப்ரெண்டு தான் வந்து இ.எம். ஃபாஸ்டர் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? அம் நாதன் ஜுக்கர்மேன் யாரோட ஃபிக்ஷனல் கேரக்டர்? யார் அது கிரியேட் பண்ணா? நாதன் ஜுக்கர்மேன். நாதன் சுக்கர்மேன் அப்படின்ற அந்த ஃபிக்ஷனல் கேரக்டர் யார் கிரியேட் பண்ணா? இன்னைக்கு காலையில கிளாஸ்ல சொல்லிக் கொடுத்தேன். நாதன் ஜுக்கர்மேன். இவர் ஜேஎம் கோட்ஸகா. ஜெயம் கோட்ஸே வந்து ஆப்பிரிக்கன் ரைட்டர், சவுத் ஆப்பிரிக்கன். அவர் கிரியேட் பண்ணிருக்க மாட்டாரு. இன்னொருத்தர் ஒரு அமெரிக்கன் ரைட்டர். அவர் கூட ஒரு ட்ரிலஜி, ஒரு டெட்ராலஜி, ஒரு ஒரு கப்பேஷ் நாவல்ஸ்னு எழுதி வச்சிருப்பாரு. பிலிப் ரோத். கரெக்ட். பிலிப் ரோத் அவங்களோட ஃபிக்ஷனல் கேரக்டர் தான் யாரு அப்படின்னா நாதன் ஜுக்கர்மேன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அவங்களோட எந்த ஒர்க் வந்து புலிட்சர் பிரைஸ் வாங்கியிருக்கும்? ஒரு ட்ரிலஜிக்கு கீழ வர்ற ஃபர்ஸ்ட் ஒர்க். அதுக்கு கூட நான் கதை சொல்லிக் கொடுத்தேன். அவங்க வந்து ஒருத்தங்க மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. அதனால அவங்க லைஃபே எப்படி கோஸ்ட் தெரிஞ்சுச்சு? ரைடர்டா. என்னடா? அந்த இது கோஸ்ட் ரைடர். கோஸ்ட் அது வந்து செகண்ட் லைன்ல வர்ற ஒர்க். அது வந்து ஜுக்கர்மேன்ஸ் பவுண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு டெட்ராலஜி எழுதியிருப்பாரு. அதுல வர்ற ஒர்க் தான் கோஸ்ட் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் அமெரிக்கன் ஆகும். பாஸ்டரல். கரெக்ட். அமெரிக்கன் ட்ரிலஜின்னு ஒரு ட்ரிலஜி அவர் எழுதி வச்சிருப்பாரு. அதுல வர்ற ஃபர்ஸ்ட் ஒர்க் வந்து அமெரிக்கன் பாஸ்டல்ஸ். அதுக்கு தான் வந்து அவர் புலிட்சர் பிரைஸ் வாங்கியிருப்பாரு. ஓகேவா? செகண்ட் ஒர்க் அவர் யாரை மேரேஜ் பண்ணிருப்பாரு? ஐ மேரிடா? கம்யூனிஸ்ட். எஸ், ஐ மேரிட் அ கம்யூனிஸ்ட் அப்படின்னு. அப்ப கம்யூனிஸ்ட மேரேஜ் பண்ணிக்கிட்டா அது வாழ்க்கைக்கு இல்ல அந்த பர்சனுக்கு எப்படி தெரியும்? தெரியுதா? ஸ்டெயின். அது வந்து ஒரு அழுக்கு மாதிரி தெரியும். அதனால ஹியூமன் ஸ்டெயின் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இது எல்லாமே யாரோட ஒர்க் அப்படின்னா பிலிப் ரோத்தோட ஒர்க். ஹீஸ் அமெரிக்கன் ரைட்டர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா? டப்ளின் ட்ரிலஜி யார் எழுதியிருப்பா? த ஷேடோ ஆஃப் கன்மேன், ஜூனோ அண்ட் த பேகாக், ப்ளவ் அண்ட் த ஸ்டார்ஸ். இது மூணுமே நெட் கொஸ்டின்னு சொன்னேன். யாரோடது இது வந்து? ஐரிஷ் பிளே ரைட்டோடது. ஷேடோ ஆஃப் த கன்மேன், ஜூனோ அண்ட் த பேகாக், ப்ளவ் அண்ட் த ஸ்டார்ஸ். டப்ளின் ட்ரிலஜி. டப்ளின் ட்ரிலஜி. ஜேசி ஃபேரல் ஆமன். ஜேஜி ஃபேரல். ஜேஜி ஃப்ரேசர் சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். ஜேஜி ஃப்ரேசர் வந்து கோல்டன் பவுண்ட் தான் எழுதி வச்சிருப்பாரு 1890ல. இது வந்து சீனோ கேசி. சீனோ கேசி ஞாபகம் வருதா? டப்ளின் ட்ரிலஜி எழுதியிருப்பாரு. ஷேடோ ஆஃப் த கன்மேன், ஜூனோ அண்ட் த பேகாக், ப்ளவ் அண்ட் த ஸ்டார்ஸ். சுத்தமா ஞாபகம் இல்லையோ? இல்ல மேம். இல்ல. ஒன்னும் பிரச்சனை இல்ல. அவர் இம்பார்ட்டன்டான ரைட்டர் தான். பட் நம்ம அதிகமா அவர பெருசா பார்த்திருக்க மாட்டீங்க நீங்க அவர. ஒரே ஒரு நிமிஷம். இந்தா இருக்காரு. இவரு தான் சீனோ கேசி. இவர கண்ணால பார்த்துக்கோங்க. இவரு கொஸ்டின் பேப்பர்ல வருவாரு. சீனோ கேசி, ஹீஸ் ஐரிஷ் பிளேரைட். டப்ளின் ட்ரிலஜி எழுதியிருப்பாரு. ஷேடோ ஆஃப் அ கன்மேன், ஜூனோ அண்ட் த பேகாக், ப்ளவ் அண்ட் த ஸ்டார்ஸ். எப்பவுமே ஒரு விஷயத்த நான் சொல்லும்போது உங்களுக்கு அது பிரெயின் வந்து இது வேர்ட நம்ம பார்த்தோம் அப்படின்னு உங்களுக்கு ஸ்ட்ரைக் பண்ணல அப்படின்னா அது உங்க மண்டையில இல்லன்னு அர்த்தம். அந்த டேட்டாவே உங்க மண்டையில இல்லன்னு அர்த்தம். அப்ப அத கண்ணால ஒரு தடவ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அது ஈஸியா மெமரைஸ் ஆகும். ஓகேவா? அதனால தான் ஒரு விஷயம் உங்களுக்கு சுத்தமா தெரியல அப்படின்றப்ப ஐ அம் ஜஸ்ட் ஷேரிங் மை ஸ்கிரீன். சீனோ கேசியோட அவர் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐரிஷ் பிளேரைட். ஓகேவா? அவரோட ட்ரிலஜி வந்து டப்ளின் ட்ரிலஜி. த ஷேடோ ஆஃப் த கன்மேன் ஒரு எழுதியிருப்பாரு. ஜூனோ அண்ட் த பேகாக், ப்ளவ் அண்ட் த ஸ்டார்ஸ். இது நம்ம கொஸ்டின் பேப்பர்ல எங்க பார்த்தோம் அப்படின்னு சொன்னா விச் அமong the following is not a play written by யுஜினோ நெயில்னு கேட்டிருந்தாங்க. ஆனா கிறிஸ்டி, ஸ்ட்ரேஞ்ச் இன்டர்லூடு, ஆல் தி காட் சிலம் காட் விங்ஸ் அப்படின்னு சொல்லி 3 ஒர்க்குமே யுஜினோ நெயிலோடது. த ப்ளவ் அண்ட் த ஸ்டார்ஸ் அப்படின்ற ஒர்க் வந்து அவரோடது கிடையாது. இது வந்து சீனோ கேசியோடது. ஓகேவா? அங்கதான் நம்ம சீனோ கேசியை பார்த்தோம். சீனோ கேசி அப்படின்னு பார்க்கும்போது அவரோட டப்ளின் ட்ரிலஜி, ஷேடோ ஆஃப் த கன்மேன், ஜூனோ அண்ட் த பேகாக், ப்ளவ் அண்ட் த ஸ்டார்ஸ். இதுல இந்த ஒர்க் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒர்க். ப்ளவ் அண்ட் த ஸ்டார்ஸ் 1926 பப்ளிகேஷன். அவரோட அதர் பிளேஸ் வந்து த சில்வர் டாசி. சில்வர் டாசியும் சம்டைம்ஸ் வந்து டப்ளின் ட்ரிலஜியோட சேர்த்துப்பாங்க. பிகாஸ் அதோட கண்டினியூஷன், அந்த கதையோட கண்டினியூஷன் மாதிரி தான் சில்வர் டாசியும் இருக்கு அப்படின்னு சொல்லி சில கிரிட்டிக்ஸ் வந்து சொல்றாங்க. ஓகேவா? ஆனா அது வந்து ட்ரிலஜின்னு தான் சொல்லுவாங்க. டெட்ராலஜின்னு சொல்ல மாட்டாங்க. ஓகே? ட்ரிலஜி என்னன்னு கேட்டா அந்த 3 ஒர்க்ஸ் தான் வரும். பட் கதையோட கண்டினியூஷன் எதுலயும் இருக்கு அப்படின்னா த சில்வர் டாசிலயும் இருக்கு. அதனால அந்த வரைக்கும் சேர்த்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சில்வர் டாசி யாரோடது அப்படின்னு சொன்னா சீனோ கேசியோடது அப்படின்னு சொல்லி பாக்குறோம். கிளியரா? கிளியர்.
லாஸ்ட்டா கிளாஸ்ல பார்க்கும்போது நம்ம விஜய் டெண்டுல்கர் பார்த்தோம். ஞாபகம் இருக்கா? விஜய் டெண்டுல்கருக்கு நான் ஒரே ஒரு ஒர்க் வந்து இம்பார்ட்டன்ட்னு சொன்னேன்ல. வாட் இஸ் த ஒர்க்? கதை ஒண்ணு பார்த்தோம்ல விஜய் டெண்டுல்கருக்கு. Silence the court in session. கரெக்ட். சைலன்ஸ் அண்ட் கோட் இன் தி செஷன். அப்புறம் வேற என்ன ஒர்க்ஸ்லாம் பார்த்தோம்? சும்மா ரேண்டமா சொல்லுங்க. வரிசையா இல்லனாலும் பரவால்ல. வேற என்ன கதை பார்த்தோம்? அதுக்கு யாரோ ஒருத்தங்க வராங்க. அப்பா வராங்கன்னு சொன்னேன்ல. அப்பா வராங்க. அது எப்படி தெரியும் அப்படின்னு சொன்னா, வண்டியோட சவுண்ட வச்சு தெரியும். அப்ப அம்மாவோட பேர் வந்து கமலா. அவங்க ஏதோ ஒண்ணு உருட்டி கேட்டாங்க அப்படின்னு சொன்னேன்ல. மேம் குரு சாஸ்திரா. குரு சாஸ்திரா. எஸ் அதான் ஃபர்ஸ்ட் ஒர்க். அப்பாவ தான் நான் குருன்னு சொன்னேன். அதனால குரு சாஸ்திரா ஞாபகம் வச்சுக்க சொன்னேன். அப்பா வராங்கன்னா வீடு டோட்டலா சைலண்ட் ஆயிரும். சோ சைலன்ஸ் த கோர்ட் இஸ் இன் செஷன் அப்படின்னு சொல்லி செகண்ட் ஒர்க் பார்த்தோம். ஓகேவா? தேர்ட் ஒர்க் என்ன பார்த்தோம்னா, அந்த வண்டியோட சவுண்ட். அது வந்து சக்கரம் பிந்தார்னு பார்த்தோம். அந்த வண்டி வந்து நம்ம என்ன சொல்லுவோம்? சக்கரம்னு சொல்லுவோம்ல. இப்பதான் நம்ம வந்து அது வேற பேர் சொல்றோம். பட் தமிழ்ல சொன்னா சக்கரம்னு சொல்லுவோம். சோ சக்கரம் பிந்தார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அம்மாவோட பேர் என்ன சொல்லி கொடுத்தேன்? கமலா அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். அவங்க தான் கேஸ் வந்து உருட்டி கேட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான் கேஷ் ஹிரம் கோட்வால் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அந்த GH எடுத்துட்டீங்க அப்படின்னா GASன்னு ஆயிரும். கேஸ் ஹிரம் கோட்வால் ஆயிரும். ஸ்பெல்லிங் வந்து இதான். கேஷ் ஹிரம் கோட்வால் தான் அதோடது. அப்புறம் மிராட்சி கோஷ்தா. இது எல்லாமே யாரோடதுன்னா விஜய் டெண்டுல்கரோடது. ஓகேவா? விஜய் டெண்டுல்கருக்கு குரு ஹாஷ்தா, சாந்தா அந்த சைலன்ஸ் த கோர்ட் இஸ் இன் செஷன், சக்கரம் பிந்தார் அப்பா வர வண்டியோட சவுண்ட், அப்புறம் கேஸ் ஹிரம் கோட்வால், அம்மா வந்து கமலா, மிஸ்டரி கோஷ்டா. இது எல்லாமே விஜய் டெண்டுல்கரோட ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா? ஆசிஃப் குறும்பா என்ன ட்ரிலிஜி எழுதியிருப்பாரு? பெங்கால் ட்ரிலஜி. அதுல வர ஃபர்ஸ்ட் ஒர்க் என்னது? இன்குலாப். இன்குலப் அப்படின்னு இன்னொரு ரைட்டரும் எழுதியிருப்பார்ல. ஹார்பிக் விளம்பரத்துக்கு வரவர். அவரு யாரு? Abbas. AK அப்பாஸ். ஏகேவா கேஏவோ சம்படி ஏதோ ஒரு அபாஸ்ன்னு வருவார். ஓகேவா? அவரோட ஒர்க் ஆல்ரெடி நமக்கு நெட்ல கேட்டது. டுமாரோ இஸ் நாட் அவர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஒர்க் எழுதியிருப்பாரு. அதுக்கப்புறம் இன்குலப் அப்படின்றதும் அவரோட ஒர்க் தான். ஓகேவா? அது ரெண்டுத்த மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தென் ஆசிஃப் குறும்பாயோட ரிமைனிங் அந்த 2 ஒர்க்ஸ் என்ன? ஒரு ஒர்க் வந்து இன்குலப். இன்னும் 2 ஒர்க் பெங்கால் ட்ரிலஜி கீழ வருது. ஒன்று சோனார் பந்திரே. எது ஒண்ணு? சோனார் பங்கா கரெக்ட். இன்னொன்னு என்னது? யூஜி. ஃபியூஜி. த ரெஃப்யூஜி. ஓகேவா? இன்குலப், த ரெஃப்யூஜி, சோனார் பங்கா. இது 3மே வந்து பெங்கால் ரிலிஜிக்கு கீழ வரும். ஓகேவா? இங்க நம்ம ஹங்கிரி ஒன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தம்போது, இன்னொருத்தரோட ஒர்க்ல நம்ம வெறுமனே இன்னொன்னு பார்ப்போம்ல. அது யாரோட ஒர்க் கீழ பார்ப்போம்? இதே மாரி டைட்டில்ல. அமிதாவ் கோஷா. அமிதா கோஷ் இல்ல. அமிதா கோஷ்க்கு நம்ம இன்னும் போகவே இல்லையே. இப்பதானே பார்த்தோம். பவானி பட்டாச்சாரியோட செகண்ட் ஒர்க் என்ன? ஃபர்ஸ்ட் ஒர்க் என்ன? செகண்ட் ஒர்க் என்ன? Some memorable yesterday. அதுக்கப்புறம் ஹங்கர் வரும். அவ்வளவுதான். அதுதான் கேட்டேன். சோ மெனி ஹங்கர்ஸ் அப்படின்னு சொல்லி. இதே டைட்டில்ல இன்னொருத்தவங்க யார் எழுதியிருக்காங்க அப்படின்னு சொன்னா, அவங்க தான் எழுதியிருப்பாங்க. சோ மெனி ஹங்கர்ஸோட இயர் என்ன? நம்ம நம்ம 1947. நம் எஸ் 19 அவ்வளவுதான் 1947. ஓகேவா? சோ ஹங்கிரி ஒன்ஸ் அப்படின்னு சொல்லி எழுதினது ஆஷிஃப் குர்பாய். சோ மெனி ஹங்கர்ஸ் அப்படின்னு சொல்லி எழுதினது வந்து பவானி பட்டாச்சாரியா. ஓகேவா? அவங்க 2 பேரும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஹங்கிரி ஒன்ஸ் வந்து 1977 இவங்களோட வந்து 1947 அப்படின்னு பாக்குறோம். இதே 1977ல ஆர்கே நாராயணோட எந்த ஒர்க் வந்து பப்ளிஷ் ஆயிருக்கும்? ஆர்கே நாராயணனோட எந்த ஒர்க் வந்து பப்ளிஷ் ஆயிருக்கும்? அது கூட சொன்னேன்ல, குச்சி குச்சா அடிப்போம்னு சொல்லிட்டு. பெயிண்டர் ஆஃப் சைனா. எஸ் த பெயிண்டர் ஆஃப் சைன். பெயிண்டர் தான் வந்து குச்சி குச்சா அடிப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதுவும் 1977 தான். ஓகேவா? இதுல இருக்கிற 1964ல நம்ம 2 ஒர்க்ஸ் பார்த்திருக்கோம். வாட் ஆர் த ஒர்க்ஸ் ஆஃப் 1964 பப்ளிகேஷன்? இந்தியன் ரைட்டரோட 2 ஒர்க்ஸா? 1964ல எதெல்லாம் பப்ளிஷ் ஆயிருக்கும்? Serpent and Throne. என்னடா? Serpent and Throne. சர்பண்ட் அண்ட் த ரோப் வந்து 1960ல பப்ளிஷ் ஆகி 64ல அவார்டு வாங்கியிருக்கும். அது கரெக்ட் தான். பட் 64ல இன்னும் 2 பேர் ஒர்க்கே எழுதியிருப்பாங்க. பாட்டு கேட்கறது எங்க உட்காந்து பாட்டு கேட்போம்னு சொன்னேன்? Music for harmony. மியூசிக் ஃபார் மோகினி. ஓகேவா? மியூசிக் ஃபார் மோகினி அப்படின்ற ஒர்க்கும் 1964 தான் பப்ளிஷ் ஆயிருக்கும். எந்த இடத்துல உட்காந்து பாட்டு கேட்போம்? ஒரு ரிவரோட நேம் சொன்னேன்ல. Ganges. பெண்ட் இன் த கேஞ்சஸ். எஸ் பெண்ட் இன் த கேஞ்சஸ் 1964 தான் பப்ளிஷ் ஆயிருக்கும். பெண்ட் இன் த கேஞ்சஸ் யாரோடது? பெண்ட் இன் த கேஞ்சஸ் யாரோட ஒர்க்டா? வார் நடக்கும். மனோகர் மல்கோத்கர். கரெக்ட். மனோகர் மல்கோகரோடது. பெண்ட் இன் த கேஞ்சஸ் யாரோட ஒர்க் அப்படின்னா மனோகர் மல்கோகரோடது. ஓகேவா? பெண்ட் இன் த கேஞ்சஸ் அப்படின்னு பார்க்கும்போது தான் பெண்ட் இன் த ரிவர் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். பெண்ட் இன் த ரிவர் யாரோடது? விஎஸ் நைபால். எஸ் விஎஸ் நைபாலோடது. விஎஸ் நைபால் எந்த இயர்ல நோபல் பிரைஸ் வாங்கியிருப்பாரு? 1971. இல்லடா 1971ல வந்து பாப்லோ நெருடா வாங்கியிருப்பாரு.
2001. 2001ல தான் வந்து அவர் வாங்கியிருப்பாரு. ஓகேவா? 2001 அவர் எந்த வொர்க்குக்கு வந்து புக்கர் பிரைஸ் வாங்கியிருப்பாரு? புக்கர் பிரைஸா? சாகித்ய அகாடமி அவார்டா ஏதோ ஒண்ணு வாங்கியிருப்பாரு. என்ன வொர்க்குக்கு வாங்கியிருப்பாரு? நம்ம படிச்சிருக்கோம். 1971ல தான் அது அவார்டும் வாங்கியிருக்கோம். இந்த பிரஸ்டீடா இன் அ ஃப்ரீ ஸ்டேட். ஞாபகம் வருதா? இந்த ஃப்ரீ ம். ஸ்டேட். இந்த ஃப்ரீ ஸ்டேட் வந்து வி.எஸ். நைப்பால் அவார்டு வாங்குன வொர்க். ஓகேவா? இதுவரைக்கும் பார்த்தது கிளியர் தானே? எதுவும் ரிப்பீட் பண்ணவா? இல்ல மேம். ஃப்ரெண்ட்ஸ் கிளியர் தான்க்கா. இல்ல வாய்ஸே இல்ல. இல்ல கொஞ்சம் நான் வெளியே போயிட்டு இருந்தேங்க அதான்க்கா வேற ஒண்ணும். சரி ஓகே. ஸோ நெக்ஸ்ட் நம்ம யார பார்க்க போறோம்னா ஜெயந்திர மகாபத்ரா. சரியா? ஸோ ஜெயந்திர மகாபத்ராவ நான் அன்னைக்கே ஸ்டார்ட் பண்ணேன். அவரும் ஒன் ஆஃப் த ட்ரியோக்குள்ள வருவாரு. அந்த ட்ரியோ பாயிண்ட்ஸ்ல யாரெல்லாம் இருக்கா அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஏ.கே. ராமானுஜம், அடுத்தது ஆர். பார்த்தசாரதி, அப்புறம் ஜெயந்திர மகாபத்ரா. இதுல ஏ.கே. ராமானுஜம் நம்ம ஃபுல்லா முடிச்சிட்டோம். ஆர். பார்த்தசாரதி மட்டும் இன்னும் நம்ம முடிக்கல. ஓகேவா? ஏ.கே. ராமானுஜமோட ஒர்க் தான் என்ன அப்படின்னா, ரிலேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ரிலேஷன் வந்து 1971ல பப்ளிஷ் ஆயிருக்கும். ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லி பார்த்தா, அது வந்து ஜெயந்திர மகாபத்ரா அவார்ட் வாங்கின ஒர்க். அது வந்து 1981ல பப்ளிஷ் ஆயிருக்கும். ஸோ ரிலேஷன் வந்து பாதியா தான் இருக்கு. அதனால அது 71ல பப்ளிஷ் ஆயிருக்கு. ரிலேஷன்ஷிப்னு அது ஃபுல்லா இருக்கு. அது வந்து அதனால 1981ல பப்ளிஷ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா, அது வந்து ஜெயந்திர மகாபத்ராவோடது. ஓகேவா? ஜெயந்திர மகாபத்ராவோட ஸ்டோரி என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னா, வெளியில வந்து மழை பெய்யும், பசிக்கும். அதனால அவங்க சாப்பிடறதுக்கு வெளியில போனாங்க அப்படின்றது தான் மேஜர் போயட்ரி கலெக்ஷன். இவர் வந்து போயட்ரி கலெக்ஷன் தான் எழுதியிருப்பாரு. ஸோ ஃபர்ஸ்ட் ஒர்க் வந்து த ரெயின் ஆஃப் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் ஆயிருக்கும். ஓகேவா? ஸோ வெளியில வந்து ரெயின் அடிக்குது. த ரெயின் ஆஃப் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எங்க வேலை பெய்யுது அப்படின்னு கல்கட்டா ஸ்ட்ரீட். ஆல்ரெடி கல்கட்டா அப்படின்னு சொல்லி இன்னொருத்தவங்களுக்கு ஒர்க் பார்த்தோம்ல. வாட் இஸ் த ஒர்க்? சம்மர் கல்கட்டா. சம்மர்ஸ் இன் கல்கட்டா. யாரோட ஒர்க்? சம்மர் இன் கல்கட்டா. யாரோட போயட்ரி கலெக்ஷன்? அதுக்கு கீழ கூட அவங்க நம்ம என் கமலதாஸ் அக்கா. எஸ் கரெக்ட். கமலாதாஸோட ஒர்க் தான் வந்து சம்மர்ஸ் இன் கல்கட்டான்னு எழுதியிருப்பாங்க. சரியா? ஓர் ஹவுஸ் இன் கல்கட்டா ஸ்ட்ரீட் அப்படின்னு சொல்லி யார் எழுதியிருப்பா அப்படின்னா ஜெயந்திர மகாபத்ரா. ஸோ வெளியில இருந்து மழை பெய்யுது. எந்த இடத்துல வந்து மழை பெய்யுது அப்படின்னா கல்கட்டா ஸ்ட்ரீட்ல வந்து மழை பெய்யுது. ஓகேவா? அப்ப எதை சாப்பிடணும்னு தோணுது அப்படின்னா பூரியை வந்து சாப்பிடணும்னு பானிபூரி நீங்க வச்சுக்கிட்டாலும் சரிதான் ஏதோ ஒண்ணு பூரி. ஏன்னா டான் ஆக போகுது. டான்னா சன் வந்து இறங்க போகுது. ஸோ அந்த டைம்ல என்ன சாப்பிடணும்னு தோணுது அப்படின்னா பூரி சாப்பிடணும் போல இருக்கு. எதனால அப்படின்னா வெறுமனையா ஹங்கர் அப்படின்னு ஒரு ஒர்க் எழுதியிருப்பார். ஆல்ரெடி 2 ஹங்கர் பார்த்துட்டோம். மொட்டைக்கட்டையா ஹங்கர்னு யார் எழுதியிருப்பா அப்படின்னு சொன்னா நம்ம ஜெயந்திர மகாபத்ரா எழுதியிருப்பாரு. ஸோ ஃபர்ஸ்ட் ஒர்க் வந்து மழை பெய்யுது. கல்கட்டா ஸ்ட்ரீட்ல டானட் பூரி, ஹங்கர் அப்புறம் ரிலேஷன்ஷிப்னு ஒரு ஒர்க் எழுதியிருப்பாரு. ஸோ இத மட்டும் ஃபர்ஸ்ட் படிங்க. ரிமைனிங்கும் அவரோட ஒர்க்ஸ் தான். இப்ப நம்ம அத படிக்க வேணாம். ஓகேவா? இட்ஸ் நாட் அ டைம் டு ஸ்டடி திஸ். ஸோ ஃபர்ஸ்ட் 5 ஒர்க்ஸ் மட்டும் தான் நான் யாருக்கு சொல்லிக் குடுத்தேன். ஜெயந்திர மகாபத்ராக்கு சொல்லிக் குடுத்துருக்கேன். ஜெயந்திர மகாபத்ரா அவார்ட் வாங்குன ஒர்க் என்ன? ரிலேஷன்ஷிப். நீங்க ஜெயந்திர மகாபத்ராவோட கதை என்னன்னு கேட்டாலே உங்களுக்கு என்ன ஞாபகம் வரணும்? எல்லாருக்கும் எப்படி வாரு அப்படி இப்படின்னு எல்லாருக்கும் ஒவ்வொரு கதை நம்ம வச்சிருக்கோமோ, அதே மாரியே ஜெயந்திர மகாபத்ராவோட கதை என்ன அப்படின்னா, வெளியில மழை பெஞ்சுச்சு. அதுதான் கதை. ரெயின் ஆஃப் ரைட்ஸ் கல்கட்டா ஸ்ட்ரீட்ல மழை பெய்யுது. அப்ப பூரி சாப்பிடணும் போல இருக்கு. ரொம்ப பசிக்குது. அதனால ஹங்கர். அப்புறம் கடைசியா அவர வந்து அவார்ட் வாங்குன ஒர்க் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு பார்க்கிறோம். ஓகே. இந்த இடத்துல ஹங்கர் அப்படின்ற விஷயம் வந்து எதை இண்டிகேட் பண்ணும் அப்படின்னு சொன்னா, ஒரு பெர்சனோட செக்சுவல் டிசைர் வந்து இந்த இடத்துல இண்டிகேட் பண்ணும். அதுவும் ஒன் ஆஃப் த ஹங்கர் தான் அப்படின்ற மாரி இதுல வந்து பேசியிருப்பாரு. ஓகேவா? ஏன்னா இதுல 2 பீப்பிள்ஸ் வந்து பேரலா காட்டியிருப்பாங்க. ஒரு இடத்துல ஒரு ஃபிஷர்மேன் இருப்பாரு. அந்த ஃபிஷர்மேனுக்கு ஒரு பொண்ணு இருக்கும். அவருக்கு ஆனா சாப்பாடுக்கு வழியே இருக்காது. அதுக்கு அப்படியே பேரலலா இன்னொரு மேன காட்டுறாங்க. அந்த மேன் வந்து எப்படி இருப்பான்னா, ரொம்ப வெல்த்தியா இருப்பான். பட் அவனுக்கு என்ன டிசைர் இருக்கும் அப்படின்னா, செக்சுவல் டிசைர் வந்து இருக்கும். சோ அது 2யுமே ஒரு ஹங்கர் தான். 2மே ஒரு விதமான ஹங்கர். இது ஒரு விதமான ஹங்கர். அது ஒரு விதமான ஹங்கர். அதுதான் வந்து இந்த இடத்துல பேரலலா வந்து காட்டியிருப்பாங்க. ஹங்கர் அப்படின்ற டைட்டில் கீழ. புரியுதா என்ன சொல்ல வரேன்னு? Yes, ma'am. புரியுதுங்களா? புரியுது. எஸ் மேம். ஓகேவா? அதுதான் எழுதியிருப்பாரு. இதுல நீங்க இன்னொரு பாயிண்ட் நெட் பெர்ஸ்பெக்டிவ்ல தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது ரிலேஷன்ஷிப்ல ஒரு ஒர்க் எழுதியிருப்பாருன்னு பார்த்தோம். அது 1980ல பப்ளிஷ் ஆயிருக்கு. அது வந்து அவார்ட் வாங்கின இயர் வந்து 1981. இதுல டோட்டலா எத்தன செக்ஷன்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. 12 செக்ஷன்ஸ் இருக்கும். எபிகிராஃப் எங்க இருந்து எடுத்திருப்பாங்க அப்படின்னு சொன்னா, வால்ட் விட்மேனோட சாங் ஆஃப் மைசெல்ஃப். ஓகேவா? எபிகிராஃப் எதுல இருந்து எடுத்திருப்பாங்க அப்படின்னா, வால்ட் விட்மேனோட சாங் ஆஃப் மைசெல்ஃப். ஆல்ரெடி சாங் ஆஃப் மைசெல்ஃப் இது வந்து நெட் கொஸ்டின் வால்ட் விட்மேனோடது. அதுல இருந்து தான் எபிகிராஃப் எடுத்திருப்பாங்க. சரியா? வால்ட் விட்மேன் எந்த குரூப்புக்கு கீழ வருவாரு? American Transcendentalism. கரெக்ட். அமெரிக்கன் டிரான்சென்டலிசம். அமெரிக்கன் டிரான்சென்டலிசம் அப்படின்ற டெர்ம் யார் காயின் பண்ணிருப்பா? எமர்சன் எந்த புக்லடா பண்ணிருப்பாங்க? நேச்சர் எந்த இயர்ல ஆமா ஆமா கரெக்ட். நேச்சர் எந்த இயர்ல பப்ளிஷ் ஆயிருக்கும் நேச்சர் வந்து? எந்த இயர்ல பப்ளிஷ் ஆயிருக்கும் நேச்சர் வந்து? 1836. ஓகேவா? அந்த இயர்ல தான் நேச்சர் வந்து பப்ளிஷ் ஆயிருக்கும்னு சொல்லி பார்த்தோம். அது யாரோட ஒர்க் அப்படின்னா எமர்சன். அந்த அமெரிக்கன் டிரான்சென்டலிசம்ல மிச்சம் வர 2 பேர் யாரு? ஒண்ணு வந்து எமர்சன், இன்னொருத்தவங்க வால்ட் விட்மேன். மீதி 2 பேர் யாரு? Thoreau, Margaret Fuller. எஸ். தோரு, மார்கரெட் ஃபுல். அவங்க 2 பேருமே அது கீழ வர்றவங்க. ஜெயந்திர மகாபத்ரா கிளியர் தானே? அவ்வளவுதான் படிச்சிருக்கோம். கிளியர்க்கா. எஸ்.
அடுத்தது ஏ.கே. ராமானுஜம். ஏ.கே. ராமானுஜம் நம்ம ஆல்ரெடி ஃபுல்லா படிச்சிட்டோம். ஏ.கே. ராமானுஜம்க்கு முக்கியமா நீ தெரிஞ்சுக்க வேண்டியது அவர் மைசூர்ல பிறந்தாரு. லிங்குவிஸ்டிக்ஸ் வந்து புனேல முடிச்சாரு. பிஹெச்டி பண்ணாரு இந்தியன் யுனிவர்சிட்டில. அண்ட் எங்க ப்ரொஃபஸரா வேலை பார்த்துட்டு இருக்காரு அப்படின்னா, யுனிவர்சிட்டி ஆஃப் சிகாகோல வேலை பார்த்துட்டு இருக்காரு. இவருக்கு என்ன லாங்குவேஜ் தெரியும்ன்றது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இங்கிலீஷ் அண்ட் கன்னடா அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இவரோட போம்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து ஹிந்தோ போம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? எதுக்கு அவார்ட் வாங்கியிருப்பாருன்னா 1999ல கலெக்டட் போம்ஸ்க்கு வாங்கியிருப்பாரு. அப்ப 1985ல யார் வாங்கியிருப்பா கலெக்டட் போம்ஸ்க்கு? 1985ல யார்ரா வாங்கியிருப்பா கலெக்டட் போம்ஸ்க்கு அவார்டு? உங்களுக்கு தெரிஞ்ச ரைட்டர் தான். கமலாதாசன். கரெக்ட். கமலாதாஸ் தான் வந்து வாங்கியிருப்பாங்க. கலெக்டட் போம்ஸ் 1985ல வாங்கியிருப்பாங்க. ஓகேவா? ஏ.கே. ராமானுஜமோட ஃபர்ஸ்ட் ஒர்க் எதுல ஸ்டார்ட் ஆகும்? ரைடர்ஸ். அதே 1966ல வேற எந்த ஒர்க்ஸ் எல்லாம் பப்ளிஷ் ஆயிருக்கும்? ஸ்ட்ரைடர்ஸ் அப்படின்றது பைக் வச்சு சொல்றோம். அதே மாதிரி பைக் டைம் ஆஃப் மார்னிங். என்னடா? திஸ் டைம் ஆஃப் மார்னிங். திஸ் டைம் ஆஃப் மார்னிங். இது யாரோட ஒர்க்? நயன்தாரா. நயன்தாரா சாகல். ஆமா கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். 6 மணிக்கு முழிக்கணும்னு சொல்லி அவங்க வந்து ப்ராமிஸ் பண்ணிருப்பாங்கன்னு சொல்லி பார்த்தோம். அதுவும் 1966. ரிமைனிங் 2 ஒர்க்ஸ் இருக்கே. ஸ்ட்ரைட்ஸ். ஸ்ட்ரைடர்ஸ் ஒண்ணு, டைம் ஃபார் மார்னிங் ஒண்ணு, இன்னும் 2 ஒர்க். ஹேண்ட்ஃபுல் ஆஃப் ரைஸ். ம். இன்னொன்னு? அந்த ஒர்க் தான் நீங்க டக்குன்னு சொல்லுவீங்கன்னு நினைச்சேன். ஷேடோ ஃப்ரம் லடாக். கரெக்ட். ஷேடோ ஃப்ரம் லடாக். இந்த 4 ஒர்க்ஸ்மே 1966ல பப்ளிஷ் ஆன ஒர்க். ஸ்டூடண்ட்ஸ்க்கு ரிப்பீட் பண்ணுமா? இல்ல புரியுதா அவங்க என்ன சொன்னாங்கன்னு சொல்லி? அக்கா ரிப்பீட் பண்ணுங்கக்கா. 1966ல 4 ஒர்க்ஸ் வந்து பப்ளிஷ் ஆயிருக்கும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒர்க் வந்து நம்ம இங்க பாக்குற ஏ.கே. ராமானுஜமோட ஸ்ட்ரைடர்ஸ் அப்படின்னு பாக்குறோம். ஸ்ட்ரைடர்ஸ் நான் என்ன ஞாபகம் வச்சுக்க சொன்னேன்? ரைடர்ஸ் ஞாபகம் வச்சுக்க சொன்னேன். பைக் ஓட்டிட்டு வராங்கன்னு சொல்லிட்டு. அதனால 1966 பப்ளிகேஷன். அதே மாதிரியே பைக்கை சிம்பிளைஸா வச்சு நம்ம வேற எங்க பார்த்தோம் அப்படின்னா ஷேடோ ஃப்ரம் லடாக் பார்த்தோம். அதுவும் 1966ல தான் பப்ளிஷ் ஆயிருக்கும். ஓகேவா? 1966ல ஷேடோ ஃப்ரம் லடாக் அப்படின்ற ஒர்க் பப்ளிஷ் ஆயிருக்கும். அதுவும் 1966 பாக்குறோம். அதுக்கப்புறம் வந்து டைம் ஃபார் த மார்னிங்னு ஒரு ஒர்க் எழுதியிருப்பாங்க. அது யாரோடது அப்படின்னா நயன்தாரா சாகலோடது. டைம் ஃபார் த மார்னிங்கா டைம் மார்னிங்னு வரும் அந்த இடத்துல வேர்ட் வந்து. ஓகே, அதுவும் 1966ல தான் பப்ளிஷ் ஆயிருக்கும். அடுத்த புக் வந்து கமலா மார்க்கண்டேயாவோடது ஹேண்ட் ஃபுல் ஆஃப் ரைஸ் அப்படின்னு எழுதியிருப்பாங்க. அப்ப ஹேண்ட் ஃபுல் ஆஃப் டஸ்ட் யாரோடது? ஹேண்ட் ஃபுல் ஆஃப் டஸ்ட் யாரோடது? டைட்டில் டெஃபினட்டா ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு. ஆனா ஆத்தர் யாருன்னு தான் லைட்டா கன்ஃபியூசிங்கா இருக்கும். ஓப்பனிங் எடுத்ததும் ஒரு ஆத்தரை பத்தி நான் கேட்டேன். அவங்க தான் அதுக்கு ஆன்சர். ஓப்பனிங் எடுத்ததும் நான் யாரை பத்தி கேட்டேன்? அவங்களோட ஒர்க் கூட 1928ல பப்ளிஷ் ஆயிருக்கும்னு பார்த்தோம். எல்லாரும் பெரிய பெரிய டைட்டில் எழுதியிருப்பாங்க. அவங்க மட்டும் குட்டியா எடுத்து எழுதினாங்கன்னு சொன்னேன். மனுஷன் ஆன்சர் பண்ணாங்க அதுக்கு. அந்த ஈவ்லின் வாவாக்கா. எஸ், ஈவ்லின் வா. ஈவ்லின் வாவோட ஒர்க் தான் என்னது? ஹேண்ட்ஃபுல் ஆஃப் ஹேண்ட்ஃபுல் ஆஃப் டஸ்ட். ஹேண்ட்ஃபுல் ஆஃப் டஸ்ட். ஹேண்ட்ஃபுல் ஆஃப் டஸ்ட் வந்து யாரோடது அப்படின்னா ஈவ்லின் வாவோடது. ஓகேவா? ஏ.கே. ராமானுஜம் ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸ்ட்ரைடர்ஸ் அப்படின்னு பார்த்தோம். உள்ள அவன் பைக்கை நிப்பாட்டிட்டு உள்ள வந்தது யாரை பார்க்கறான்? கசின் வந்து ஸ்விங்ல இருக்காங்க அப்படின்னு பார்க்கறான். அங்க ஒரு செல்ஃப் போர்ட்ரேட் இருக்கு பக்கத்துலயே. அதுல என்ன போர்ட்ரேட்ல இருக்கு அப்படின்னா ரிவர் இருக்கு. அது என்ன ரிவர் அப்படின்னா ஹொகுலிகா ஹூவில்லா அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்புறம் அவன் ரிலேஷன்ஷிப்ஸை பார்க்கறான். ஸோ ரிலேஷன் அப்படின்னு பார்த்துட்டா ரிலேஷன் வெறும் ரிலேஷன் நாட் ரிலேஷன்ஷிப் ரிலேஷன். அதுல யாரை ஃபர்ஸ்ட் பார்க்கறான் அப்படின்னா அவன் ஒய்ஃபை பார்க்கறான். பார்த்துட்டு நமஸ்காரம்னா நமஸ்காரம் பண்ணிட்டு போறான் சமஸ்காரா. அப்புறம் திரும்பி அவளை பார்க்கறான். செகண்ட் சைட் அப்படின்னு பார்க்கறோம். அப்ப வீட்ல ஒரு டெத் ஆர்பிச்சரி. அவங்களோட வீடு என்னது அப்படின்னா பெரிய கிரேட் ஹவுஸ். அப்போ வீட்ல ஒரு ஆள் குறையறாங்க. நோ ஃபிஃப்த் மேன். அதுக்கப்புறம் அவங்க அம்மா பத்தி பேசுறான். ஆஃப் மதர்ஸ் அமாங் அதர் திங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அவனோட குழந்தை லாஸ்ட் ஆஃப் பிரின்சஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கறோம். அப்புறம் எக்கலாஜி ஆன் த டெல்லி சண்டைல் ஸ்னேக்ஸ் அப்படின்றது இவ்வளவுதான் அவரோட ஒர்க். இதுல ஆல்ரெடி டூ அ ஃபேர் அவே ஃப்ரெண்ட் அப்படின்றது அவங்களோட நெட் கொஸ்டின் அப்படின்னு சொல்லி பார்க்கறோம். இவ்வளவுதான் ஏ.கே. ராமானுஜமோட கதை. ஒரு ஃபேமிலி பத்தி தான் ஸ்டோரி. ஃபர்ஸ்ட் எடுத்து ஒய்ஃப் வராங்க. அவங்க சமஸ்காரம் பண்றான். செகண்ட் சைட் டெத் விழுது. பெரிய ஹவுஸ்ல பெரிய வீட்ல கிரேட் ஹவுஸ். நோ ஃபிஃப்த் மேன். இனிமே அங்க ஃபிஃப்த் மேன் ஒருத்தங்க கிடையாது. அப்புறம் அம்மா பத்தி பேசுறான். அவனோட குழந்தைய பத்தி பேசுறான். அப்புறம் எக்காலஜி ஆன் த டெல்லி சண்டைல். அப்புறம் ஸ்னேக்ஸ் டூ அ ஃபேர் அவே ஃப்ரெண்ட். கடைசி ஃப்ரெண்டோட ஹி இஸ் ஜஸ்ட் கம்ப்ளீட்டிங் த போம்ஸ். கிளியரா இது? எஸ் மேம். எஸ். அப்புறம் ஸ்பீக்கிங் ஆஃப் சிவா லிட்ரேச்சர் ஆஃப் இந்தியா ஹிம்ஸ் ஃபார் த ட்ரௌனிங். ஹிம்ஸ் ஃபார் த ட்ரௌனிங் வந்து இவர் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஹிம்ஸ் ஃபார் த டார்க்னஸ் யாரோடது? ஹிம்ஸ் ஃபார் டார்க்னஸ் யாரோடது? நிசம் எசேக்கியேல். நெசிம் எசேக்கியேல் எந்த ஒர்க்குக்கு சாகித்ய அகாடமி அவார்டு வாங்கியிருப்பாரு? நெசிம் எசேக்கியேல் எந்த ஒர்க்குக்கு சாகித்ய அகாடமி அவார்டு வாங்கியிருப்பாரு? லேட்டர் டே த சாங். லேட்டர் டே ஸ்லாம்ஸ் அப்படின்ற ஒர்க்குக்கு வந்து வாங்கியிருப்பாரு. ஓகேவா? அது வந்து 1982ல பப்ளிஷ் ஆகி 1983ல வந்து அவார்டு வாங்கியிருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஏ.கே. ராமானுஜமோட இன்னொரு இம்பார்ட்டன்ட் ஒர்க்னு பார்க்கும்போது 300 ராமாயணா.
ஓகேவா? பி. லால் அடுத்தது வந்து பி. லால் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இவரோட ஒரு ஒர்க் மட்டும் தான் ரிப்பீட்டடா இன்ன வரை நெட்ல கேட்டுட்டு இருக்கான். ரைட்டர்ஸ் ஒர்க் ஷாப். ரைட்டர்ஸ் ஒர்க் ஷாப் அப்படின்றது அவரோட ஒர்க் கிடையாது. அது வந்து அவரோட மேகசின் மாரி. ஃபவுண்டர் அண்ட் பப்ளிஷர் ஆஃப் ரைட்டர்ஸ் ஒர்க் ஷாப்ஸ். இதுதான் வந்து எல்லா கொஸ்டின் பேப்பர்லயும் அவன் கேட்ட கொஸ்டின் பி. லாலுக்கு. ஓகேவா? சோ பி. லால் அப்படின்னாலே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஞாபகம் வருது வந்து ரைட்டர்ஸ் ஒர்க் ஷாப் அப்படின்றது அவரோட மேகசின் அப்படின்னு சொல்லிட்டு. இவரோட அதர் ஒர்க்ஸ்ல நீங்க படிக்க வேண்டியது ஃப்ரம் கல்கட்டா எ லாங் போம். இது ஒரே ஒரு தடவை ஆப்ஷன்ல கேட்டிருந்தாங்க. இந்த 2 ஒர்க் மட்டும் நீங்க அவருக்கு தெரிஞ்சா போதும். பி. லால் ரைட்டர்ஸ் ஒர்க் ஷாப் ஃப்ரம் கல்கட்டா எ லாங் போம் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி கல்கட்டான்னு 2 இடத்துல பாத்துருவோம். சம்மர்ஸ் கல்கட்டா அப்படின்னு சொன்னா யாருன்னு சொன்னேன்? இவங்க கமலதாஸா? கமலதாஸ். எ வேர் ஹவுஸ் ஃப்ரம் கல்கட்டா ஸ்ட்ரீட்னு சொன்னா இப்பதானே பார்த்தோம். மலையில வந்து பானிபூரி சாப்பிடணும் போல இருக்குன்னு. ஜெயேந்திர கரெக்ட். ஜெயேந்திர மகாபத்ரா. ஓகேவா? அவங்களோட ஒர்க்ஸ் அது பார்த்தோம். ஃப்ரம் கல்கட்டா எ லாங் போம் அப்படின்றது யாரோடது அப்படின்னு சொன்னா பி. லாலோடது அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? சோ பி. லாலுக்கு 2 ஒர்க் தான். ரைட்டர்ஸ் ஒர்க் ஷாப்ஸ் வந்து ஆஃபன் ரிப்பீட்டட் நெட் கொஸ்டின். ஃப்ரம் கல்கட்டா எ லாங் போம் அப்படின்றது மட்டும் அவருக்கு தெரிஞ்சா போதும். ஓகே. நெக்ஸ்ட் அருண் கொல்காத்தர். அருண் கொல்காத்தர் வந்து டைரக்ட் கொஸ்டின் இன் டிசம்பர் 2024 கொஸ்டின். ஜெஜூரி அப்படின்ற அந்த ஒர்க் கொடுத்து இது யாரோட ஒர்க்னு கேட்டிருந்தாங்க. ரொம்ப ரொம்ப டைரக்ட் கொஸ்டினா இருந்துச்சு. ஜெஜூரி அப்படின்ற ஒர்க் வந்து யாரோடது அப்படின்னு சொன்னா அருண் கொல்காத்தரோடது. ஓகே, கொலாத்கர் அவரோட ஒர்க் தான் வந்து ஜெஜூரி அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அவரோட ரிமைனிங் ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கலகோடா போம்ஸ் எழுதியிருப்பாரு. ஷர்ப சாஸ்திரா அப்படின்னு ஒரு ஒர்க் எழுதியிருப்பாரு. ஓகேவா? சோ ஜெஜூரி டிசம்பர் 2024 கொஸ்டின் அது யாரோடது அப்படின்னு சொன்னா அருண் கொலாத்கரோடது. நம்ம எப்படி நிறைய பேத்துக்கு ஒரு ஒர்க் மட்டும் படிச்சுட்டு வரோமோ அதே மாதிரி அருண் கொலாத்கருக்கு என்ன ஞாபகம் வச்சுக்கோனா ஜெஜூரி அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. இட்ஸ் கலெக்ஷன்ஸ் ஆஃப் 31 போம்ஸ் அப்படின்னு பாக்குறோம். சோ ஜெஜூரினா என்ன அப்படின்னு சொன்னா ஒரு ரிலீஜியஸ் பிளேஸ். அது எங்க இருக்கு அப்படின்னா மகாராஷ்டிரால இருக்கு. சாரி, மகாராஷ்டிரால இருக்கு. ஓகேவா? அதுல ஒரு காட் இருக்காங்க. அந்த காடோட நேம் என்ன அப்படின்னா கண்டோபா அப்படின்றது அந்த காடோட நேம். இது மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டா போதும். இந்த ஜெஜூரி வந்து டிசம்பர் 2024 நெட் கொஸ்டின். தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அருண் கொலாத்கரோட தான் ஜெஜூரி அப்படின்னு சொல்லிட்டு. கிளியரா அருண் கொலாத்கர்? எஸ் மேம். அடுத்தது யூஆர் அனந்தமூர்த்தி. யூஆர் அனந்தமூர்த்தி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இதே டைட்டில் சம்ஸ்காரா அப்படின்னு யாருக்கு பார்த்துட்டு வந்தோம் இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி? ஏ.கே. ராமானுஜம். ஏ.கே. ராமானுஜமோட தான் இவ்வளவு நேரம் சம்ஸ்காரா அப்படின்னு நீங்க படிச்சிட்டு இருந்தீங்க. ஓகேவா? அதுல என்ன சின்ன ட்விஸ்ட் அப்படின்னு சொன்னா யூஆர் அனந்தமூர்த்தி வந்து ஒரு கன்னட லாங்குவேஜோட ரைட்டர். ஓகே, ஒரு கிரிட்டிக். அவர் வந்து அவரோட ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒர்க் அப்படின்னா இந்த சம்ஸ்காரா அப்படின்ற ஒர்க் தான். இந்த சம்ஸ்காரா அப்படின்ற அந்த ஒர்க்கோட சப்டைட்டில் என்ன அப்படின்னா ரைட் ஃபார் அ டெட் மேன் அப்படின்றது. ரைட் அப்படின்றது ஒரு பர்சன் வந்து இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னா அவங்கள ப்ராப்பரா ஃபியூனரல் பண்ணி அனுப்பணும் அப்படின்றதா நம்மளோட எல்லா ரிலீஜியஸ்லயுமே சொல்லப்படுறது. ஓகேவா? அத வந்து ப்ராப்பரா பண்ண முடியாம இந்த கதையில வந்து ஒரு 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 கயோஸ் வந்து நடக்கும். அதுதான் இந்த இடத்துல சம்ஸ்காரா ரைட் ஃபார் அ டெட் மேன் அப்படின்னு சொல்லி அதுக்கு தான் வந்து சப்டைட்டில் கொடுத்திருக்காங்க. ஒரு இறந்து போன பர்சனுக்கு ப்ராப்பரான ரைட்ஸ் அண்ட் ஃபியூனரல் அந்த இடத்துல பண்ண முடியல அப்படின்றதான் ப்ராப்ளமா இருக்கும். இந்த சம்ஸ்காரா அப்படின்ற ஒர்க் வந்து ஒரிஜினலா எழுதப்பட்டது யாரோடது அப்படின்னா யூஆர் அனந்தமூர்த்தியோட தான். அதை தான் நம்ம ஏ.கே. ராமானுஜம் என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னு சொன்னா டிரான்ஸ்லேட் பண்ணிருப்பாரு. 1976ல அவர் டிரான்ஸ்லேட் பண்ணிருப்பாரு. ஓகேவா? சோ சம்ஸ்காரா அப்படின்ற ஒர்க் ஒரிஜினலி ரிட்டன் பை அப்படின்னு சொல்லி கேட்டா இட்ஸ் யூஆர் அனந்தமூர்த்தி. டிரான்ஸ்லேட்டட் பைன்னு கேட்டா மட்டும் தான் ஏ.கே. ராமானுஜம். அதை நான் அந்த இடத்துலயே சொல்லி கொடுத்திருந்தேன்னா நீங்க யூஆர் அனந்தமூர்த்தியை காத்துல பறக்க விட்டுருப்பீங்க. இந்த சென்ஸ் மறந்துடும். அது வந்து உங்களுக்கு யூஆர் அனந்தமூர்த்தி பெரிய ஆள் கிடையாது போல அப்படின்னு நீங்க மறந்துடுவீங்க. ஏ.கே. ராமானுஜம் மட்டும் ஞாபகம் வச்சுப்பீங்க. ஆனா ஏ.கே. ராமானுஜம் விட யூஆர் அனந்தமூர்த்தி வந்து இம்பார்ட்டன்டான ஆளு. அவரோட ஒரிஜினல் ஒர்க் தான் என்னது அப்படின்னு சொன்னா சம்ஸ்கார ரைட் ஃபார் அ டெட் மேன் அப்படின்னு பாக்குறோம். அதை யார் டிரான்ஸ்லேட் பண்ணா அப்படின்னா ஏ.கே. ராமானுஜம். எந்த இயர்ல அப்படின்னு சொன்னா 1976ல வந்து டிரான்ஸ்லேட் பண்ணிருப்பாங்க. புரியுதா பேக்ரவுண்ட்? எஸ் மேம். சோ இனிமே நான் புரியுதுக்கா. கேட்டேன் அப்படின்னு சொன்னா சமஸ்காராவோட சப்டைட்டில் என்னன்னு கேட்பேன். ஒரிஜினலா யார் எழுதுனாங்கன்னு கேட்பேன். யாரு டிரான்ஸ்லேட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கேட்பேன். ஓகேவா? அதுதான் கொஸ்டினா இருக்கும். அடுத்தது வி.எஸ். நைப்பால். வி.எஸ். நைப்பாலுக்கு உங்களுக்கு ஆல்ரெடி 2 உண்மை வந்து தெரியும். வாட் ஆர் த 2 திங்ஸ்? அவர் எப்போ நோபல் பிரைஸ் வாங்கினாரு, எப்போ புக்கர் பிரைஸ் வாங்கினாருன்னு சொல்லிட்டு. நோபல் பிரைஸ் வாங்கின வருஷம் என்ன? 2001. 2001. புக்கர் பிரைஸ் எந்த ஒர்க்குக்கு வாங்கியிருக்காரு? ஃப்ரீ ஸ்டேட். இந்த ஃப்ரீ ஸ்டேட் அப்படின்ற ஒரு புக்கு வாங்கியிருக்காரு. எந்த இயர்ல பப்ளிஷ் ஆயிருக்கு அப்படின்னா 1971. இயர் மறந்துடக்கூடாது. அது வந்து புக்கர் பிரைஸ் வாங்கினது. ஓகேவா? சோ வி.எஸ். நைப்பால் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இதை நம்ம ஃபர்ஸ்ட் நான் இதை ரீட் பண்ணும்போது எப்படி ரீட் பண்ணேன்? நாய்ப்பல்னு ரீட் பண்ணேன். அது ஏன் அப்படி எனக்கு ரீட் பண்ணேன்னு எனக்கு சீரியஸா தெரியாது. பட் அப்ப இருந்து இதை நான் ப்ரொனவுன்ஸ் மாத்திக்கிட்டேனே தவிர பட் என் மண்டையில ஃபிக்ஸ் ஆனது வந்து அது நாய்ப்பல் அப்படின்னு சொல்லி தான் அது ஃபிக்ஸ் ஆச்சு. அவரோட நேம் வந்து எனக்கு. ஓகேவா? அப்போ இதோட ஸ்டோரி வந்து எதை டிபெண்ட் பண்ணி வரப்போகுது அப்படின்னா ஒரு டாக் டிபெண்ட் பண்ணி தான் அந்த ஹோல் ஸ்டோரியுமே நமக்கு வி.எஸ். நைப்பாலோட வந்து வரப்போகுது. ஓகே, நைப்பால நீங்க நாய்ப்பல்னு பார்த்தாலும் சரிதான். அப்படிதான் வந்து உங்களுக்கு கீழே இருக்கிற மேஜர் ஒர்க்ஸ் வந்து வரப்போகுது. ஓகேவா? சோ அந்த நாய்ப்பல் அப்படின்னு சொல்லி பாக்குறோம்ல அது வந்து எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தான் இந்த ஸ்டோரி வந்து நமக்கு பிகின்
ஆகுது. சோ ஃபர்ஸ்ட் ஒர்க் என்ன வரும் அப்படின்னு சொன்னா மிஸ்டிக் மசூர் அப்படின்னு சொல்லி வருது. அந்த டாக் வந்து எப்படி அப்படின்னு சொன்னா ஒரு வித்தியாசமான டாக். சோ அதனாலதான் வந்து மிஸ்டிக் மசூர் அப்படின்னு சொல்லி அது வந்து ஃபர்ஸ்ட் ஒர்க்கா வருது. அந்த டாக் கடிச்சு அது யார் சஃபர் ஆகுறா அப்படின்னு சொன்னா செகண்ட் ஒர்க் சஃபரேஜ் ஆஃப் எல்வீரா. எல்வீரான்றது ஒரு பொண்ணோட பேரு. அவ வந்து அந்த டாக் கடிச்சதுனால அந்த டாகோட பல் வந்து பட்டதுனால ரொம்ப சஃபர் ஆகுறா. ஓகேவா? அந்த டாக் வந்து எங்க இருக்கு அப்படின்னு சொன்னா மிகுல் ஸ்ட்ரீட் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரீட்ல வந்து இருக்கு. அந்த ஸ்ட்ரீட்ல ஒரு வித்தியாசமான ஒரு ஆளும் இருக்கான். அந்த ஆளோட நேம் தான் என்ன மிமிக் மென். நேம் இல்ல, அவன் வந்து ஒரு வித்தியாசமான ஆள். அதனால மிமிக் மென் அப்படின்னு பாக்குறோம். இதுதான் அவரோட ஓப்பனிங்கோட ஸ்டோரி. ஓகேவா? இவரோட ஸ்டோரி 2 பார்ட்டா வரும். ஒண்ணு அவரோட நேம பார்த்ததும் உங்களுக்கு ஒரு கதை வரும். அதுக்கப்புறம் அதோட கண்டினியூஷனா ஒரு ஸ்டோரி வரும். ஓகேவா? சோ விஎஸ் நெய்பால் அப்படின்னு பாக்குறோம். நெய்பால் நாய் பல்லு ஞாபகம் வச்சுக்க சொன்னேன். அந்த நாய் வந்து எப்படிப்பட்ட டாக் அப்படின்னு பார்த்தா அது ஒரு மாதிரி வித்தியாசமான டாக். சோ மிஸ்டிக் மசூர் அப்படின்னு பாக்குறோம். அது கடிச்சதுனால ஒரு கேர்ள் வந்து சஃபர் ஆகுறா. அதனால சஃபரேஜ் ஆஃப் எல்வீரா அப்படின்னு பாக்குறோம். அந்த டாக் எந்த ஸ்ட்ரீட்ல இருக்கு அப்படின்னா மிகுல் ஸ்ட்ரீட்ல இருக்கு. அந்த ஸ்ட்ரீட்ல ஒரு வித்தியாசமான ஆளும் இருக்கும். அவன் தான் வந்து மிமிக் மென் அப்படின்னு பாக்குறோம். இதுல மிகுல் ஸ்ட்ரீட் அப்படின்றது அவரோட செமி ஆட்டோபயோகிராபி. விஎஸ் நெய்பால் வந்து இம்பார்ட்டன்டான ரைட்டர். அதனால தான் இந்த ஒர்க் வந்து இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்றேன். ஓகேவா? மிகுல் ஸ்ட்ரீட் அப்படின்றது அவரோட செமி ஆட்டோபயோகிராபி அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இதுதான் ஓப்பனிங் ஸ்டோரி. ஓப்பனிங் ஸ்டோரி கிளியரா? கிளியர்க்கா. கிளியர். இதுதான் வந்து அந்த நாய்ப்பல்லோட ஸ்டோரி. ஓகே, நாய்ப்பல்லு அது ரொம்ப மிஸ்டிக்கான கிரியேச்சர். சஃபரேஜ் அந்த பொண்ணு வந்து கடிச்சதுனால சஃபர் ஆகுறா. அது எந்த ஸ்ட்ரீட்ல இருக்கு அப்படின்னா மிகுல் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரீட்ல வந்து இருக்கு. அங்க ஒரு வித்தியாசமான ஆளும் இருக்கும். அவன் வந்து ஒரு மிமிக் மென் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? அடுத்த ஸ்டோரி எதுல ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொன்னா விஎஸ் நைபால் அப்படின்னால உங்களுக்கு ஒரு தெரிஞ்ச ஒர்க் என்னவா இருக்கும்னா ஒரு புக்கர் பிரைஸ் வாங்கின ஒர்க் என்ன ஃப்ரீ ஸ்டேட் அப்படின்றது தெரியும். ஓகே, அடுத்த ஸ்டோரி அதை டிபெண்ட் பண்ணி தான் வரும். ஃப்ரீ ஸ்டேட் அப்படின்ற அந்த ஒர்க் வரதுக்கு முன்னாடி அவரோட ஷார்ட் ஸ்டோரி ஒன்று வரும். என்ன அப்படின்னா ஐலாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எந்த ஐலாண்ட் எடுத்துக்கிட்டாலும் சரி அந்த ஐலாண்ட் எல்லாமே ஃப்ரீ ஸ்டேட் தான். அது ஆள்றதுக்கு பொலிட்டீஷியன்ஸ் ஹெட் சிஎம் பிஎம் யாருமே அங்க இருக்க மாட்டாங்க. வெறுமனே செடி கொடி மரம் குரங்கு பாம்புன்னு எல்லா அனிமல்ஸும் அங்க இருக்குமே தவிர ஹியூமன்ஸ் ரூல்ஸ் பிரின்சிபல்ஸ் நாங்க எதுவுமே இருக்க போறது கிடையாது. சோ ஃபர்ஸ்ட் அடுத்த ஒர்க் எதுல ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா எ பிளாக் இந்த ஐலாண்ட் அப்படின்ற ஒர்க் தான் அடுத்து ஸ்டார்ட் ஆகும். அப்ப அந்த ஐலாண்ட் வந்து என்ன மாதிரி இடம் அப்படின்னா இட்ஸ் ஃப்ரீ ஸ்டேட். யாருமே அதை வந்து ரூல் பண்ண மாட்டாங்க. சோ தட் இஸ் அ ஃப்ரீ ஸ்டேட் அப்படின்னு பாக்குறோம். அங்க என்ன இருக்கு அப்படின்னா கொரிலாஸ் இருக்கு. சோ கொரிலாஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ கொரிலாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அந்த ஃப்ரீ ஸ்டேட்ல என்ன ஓடுது அப்படின்னா ஒரு ரிவர் வந்து ஓடுது. அதுதான் பெண்ட் இன் த ரிவர் அப்படின்னு பாக்குறோம். ஆல்ரெடி பெண்ட் இன் த கேஞ்சஸ் பார்க்கும்போது பெண்ட் இன் த ரிவர் அப்படின்ற ஒர்க்கை நீங்க படிச்சிட்டீங்க. அப்ப ஐலாண்ட் வந்து ஒரு ஃப்ரீ ஸ்டேட். யாருமே அதை வந்து ஆட்சி பண்ண போறது கிடையாது. அங்க என்ன இருக்குன்னா கொரிலா இருக்கு. அப்புறம் ஒரு ரிவரும் ஓடுது. அதனால அது பெண்ட் இன் த ரிவர் அப்படின்னு பாக்குறோம். இவரோட ரிமைனிங் இருக்கிற மூணு ஒர்க்ஸ் வந்து எக்டிமா ஆஃப் அரைவல் ஹாஃப் அ லை. ஹாஃப் அ லையோட சீக்வல் தான் எது அப்படின்னு சொன்னா மேஜிக் சீட். இதுல எக்டிமா ஆஃப் அரைவல் ஆல்ரெடி நெட் கொஸ்டின் அவரோட ஆட்டோபயோகிராஃபி அப்படின்னு சொல்லிட்டு பெண்ட் இன் த ரிவர் வந்து ஆல்ரெடி குரோனாலஜில கேட்ட கொஸ்டின். இன்னும் ஃப்ரீ ஸ்டேட் உங்களுக்கே தெரியும் அது வந்து முக்கியமான கொஸ்டின் அப்படின்னு சொல்லிட்டு பிகாஸ் அது வந்து புக்கர் பிரைஸ் வாங்குறதுனால இது எல்லாமே ஆல்ரெடி நெட் கொஸ்டின் விஎஸ் நைபால ஆல்ரெடி நமக்கு குரோனாலஜில கேட்டுட்டாங்க. சோ இதோட குரோனாலஜி படிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. மேல டாகோட ஸ்டோரி கீழே ஒரு ஐலாண்டோட ஸ்டோரி முடிக்கும் போது எக்னிமா ஆஃப் அரைவல் ஹாஃப் அ லை அதோட சீக்வல் ஒர்க் என்ன அப்படின்னு சொன்னா மேஜிக் சீட் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். கிளியரா? கிளியர்க்கா. இதுல ஒன்னே ஒண்ணு மட்டும் நான் விட்டுட்டேன். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. காப்பி குரோனாலஜியை நான் மேல கரெக்டா கொடுக்காம விட்டுட்டேன். இது நடுவுல ஹவுஸ் ஆஃப் மிஸ்டர் பிஸ்வாஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஒர்க் வரும். அதோட சம்மேஷன் நான் கீழே கொடுத்ததுனால மேல அந்த குரோனாலஜி அந்த டைட்டில் வந்து நான் ஆட் ஆன் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல ஹவுஸ் ஆஃப் மிஸ்டர் பிஸ்வாஸ் இதுவும் வந்து நெட் கொஸ்டின். அது ஏன் நெட் கொஸ்டின் ஆச்சுன்றதை நான் கீழே போன பிறகு கதை சொல்றேன். இப்ப இந்த கதையில ஒன்னே ஒண்ணு விட்டுட்டேன். எனக்கும் தோணுச்சு ஏதோ ஒன்று மிஸ் ஆகுதுன்னு யோசிச்சிட்டே இருந்தேன். பட் எனக்கு எதுவும் ஞாபகம் வரல. இன்னும் ஒரு தடவை இந்த ஸ்டோரியை சொல்றேன். அப்புறம் உங்களோட கொஸ்டின் கேட்கறேன். ஓகேவா? சோ விஎஸ் நெய்பால்ல பாக்குறோம். விஎஸ் நெய்பால் அப்படின்னா நாய்பால்னு ஞாபகம் வச்சுக்க சொல்றேன். சோ அது வந்து வித்தியாசமான கிரியேச்சர். அதனால மிஸ்டிக் கிரியேச்சர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அது கிடைச்சதுனால ஒரு கேர்ள் வந்து சஃபர் ஆகுறா. அதனால சஃபரேஜ் ஆஃப் எல்வீரா. அது எந்த ஸ்ட்ரீட்ல இருக்கு அப்படின்னு சொன்னா மிகுல் ஸ்ட்ரீட்ல வந்து இருக்கு. அந்த மிகுல் ஸ்ட்ரீட்ல ஒருத்தரோட வீடு இருக்கு. அதுதான் வந்து ஹவுஸ் ஆஃப் மிஸ்டர் பிஸ்வாஸ்ன்னு பார்த்தேன். சோ ஸ்ட்ரீட்டோட நேம் சொல்லிட்டோம். எந்த வீட்ல இருக்குன்னு சொல்லிட்டோம். அது வந்து ஹவுஸ் ஆஃப் மிஸ்டர் பிஸ்வாஸோட வீட்ல இருக்கு. அங்கதான் ஒருத்தன் இருக்கான். மிமிக் மென் ஒருத்தன் இருக்கான். ஓகேவா? அப்புறம் தான் நம்ம படிச்ச ஐலாண்டோட கதை. ஐலாண்ட் அது ஒரு ஃப்ரீ ஸ்டேட். அங்க கொரிலா இருக்கு. பெண்ட் இன் த ரிவர் இருக்கு. அப்புறம் த எக்னிமா ஆஃப் அரைவல் அவரோட ஆட்டோபயோகிராஃபி. அப்புறம் ஹாஃப் அ லை அதோட சீக்வல் தான் எது அப்படின்னா மேஜிக் சீட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இதுதான் அவரோட குரோனாலஜி. கிளியரா குரோனாலஜி? எஸ் மேம். இதுல எக்னிமா ஆஃப் அரைவல் அவரோட ஆட்டோபயோகிராஃபி. இது வந்து செமி ஆட்டோபயோகிராஃபி மிகுல் ஸ்ட்ரீட். ஓகேவா? இது ரெண்டுமே அவரோட ஆட்டோபயோகிராஃபிஸ் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இப்ப என்ன ஆத்தர் பாத்துட்டு இருக்கோம்? விஎஸ் நைபால். விஎஸ் நைபால் வந்து பாத்துட்டு இருக்கோம். ஓகேவா? விஎஸ் நைபாலோட ஃபர்ஸ்ட் ஒர்க் என்ன பாக்குறோம்? மிஸ்டிக் ஸ்ட்ரிக். மிஸ்டிக் மசூர். அது வந்து ஒரு மிஸ்டிக்காலான கிரியேச்சர். ஆனா மிஸ்டிக் மசூர்னு பாக்குறோம். செகண்ட் ஒர்க்ல என்ன வேர்ட் வரும்? Suffrage of Elvira. அவ வந்து சஃபர் ஆகுறா. அந்த டாக் வந்து கிடைச்சதுனால சஃபரேஜ் ஆஃப் எல்வீரா அப்படின்னு பாக்குறோம். தேர்ட் ஒர்க் சஃபர் ஆனதுக்கு அப்புறம் அது எங்க இருக்கு? மிகல் ஸ்ட்ரீட். மிகுல் அது ஒரு ஸ்ட்ரீட்ல. ஸ்ட்ரீட்ல இருக்கு. மிகுல் ஸ்ட்ரீட். அந்த ஸ்ட்ரீட்ல ஒரு பர்டிகுலரா வீடு நமக்கு மென்ஷன் பண்றாங்க. தட் இஸ் a house of மிஸ்டர் மிஸ்டர் பிஸ்வாஸ். பிஸ்வாஸ். ஹவுஸ் ஆஃப் மிஸ்டர் பிஸ்வாஸ். அதுக்கு அடுத்த ஒர்க் அங்க ஒருத்தன் இருக்கான். அவன் எப்படி இருப்பான்? மேன்.
மிமிக் மேன். மினிக் ஓகேவா? மேன். இவ்வளவுதான் ஸ்டோரி முடிஞ்சிச்சு. இதுக்கு அடுத்த ஸ்டோரி நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச புக்கர் பிரைஸ் வச்சு பார்க்க போறோம். புக்கர் பிரைஸ் ஒர்க் வர்றதுக்கு முன்னாடி ஒரே ஒரு ஒர்க் வருது. அது என்ன ஒர்க்? ஐலாண்ட் ஐஸ்லாண்டு கரெக்ட். தான். ஐலாண்ட் அப்படின்னு ஒரு ஒர்க் வந்து வருது. அதுதான் வந்து நம்ம ஃப்ரீ ஸ்டேட் அப்படின்னு பார்க்குறோம். அப்ப அந்த ஐலாண்ட்ல என்ன இருக்கு? கொரில்லா கொரில்லா. கொரில்லாஸ் இருக்கு. அதுக்கு அடுத்த ஒர்க் பென் என்ன? ரிவர். ரிவர். அவரோட River. ஆட்டோபயோகிராபி ஒர்க் என்னது? எக்னிமா கேஞ்சஸ். ஆஃப் பென் இன் த கேஞ்சஸ் வந்து ரிலேட்டட் டைட்டில்னு கொடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதை நம்ம குழப்பிக்க வேணாம். இங்க இருக்கு பாருங்க. பென் இன் த கேஞ்சஸ்னு கீழே கொடுத்திருக்காரு. அது உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக மனோகர் மல்கோகர் ஒர்க் இந்த இடத்துல கொடுத்திருக்கேன். அப்பதான் நீங்க ஒவ்வொரு தடவை ரிவைஸ் பண்ணும்போதும் பென் இன் த ரிவர் ரிவைஸ் பண்ணும்போது பென் இன் த கேஞ்சஸ் ரிவைஸ் பண்ணுவீங்க. மனோகர் மல்கோகர் கிட்ட போய் பாத்தீங்க அப்படின்னா பென் இன் த ரிவர் கீழே ரிலேட்டட் டைட்டில் இருக்கும். யூ கேன் ரிவைஸ் இட்ன்றதுனால நான் கீழே கொடுத்திருக்கேன். சோ பென் இன் த கேஞ்சஸ்க்கும் விஎஸ் நேபாளுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது. ஓகேவா? அவரோட ஆட்டோபயோகிராபிக்கல் ஒர்க் என்ன? Enigma of Arrival. எக்னிமா ஆஃப் அரைவல். கடைசி ரெண்டு ஒர்க் வந்து கால் Uh, ஃபார் லைஃப் ஹாஃப் Magical. லைஃப், மேஜிக் சீட். அது ரெண்டுமே அவரோட சீக்வல் ஒர்க். எப்படி வந்து நீங்க சல்மான் ருஷ்டியை தரோவா படிக்கிறீங்களோ அதே மாதிரி விஎஸ் நைபாலும் அவ்வளவு இம்பார்ட்டன்ட். சல்மான் ருஷ்டி இப்ப எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு தரோவா இருக்கும். யார் எதுக்கு அப்புறம் எந்த ஸ்டோரி வரும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி தான் விஎஸ் நைபாலும் ரொம்ப ரொம்ப ஈஸி. மிஸ்டிக் மசூர், ஸ்டஃபரேஜ் ஆஃப் எல்விரா, மிகுல் ஸ்ட்ரீட், ஹவுஸ் ஆஃப் மிஸ்டர் பிஸ்வாஸ், அப்புறம் மிமிக் மென், ஐலாண்டு. ஐலாண்ட் வந்து ஃப்ரீ ஸ்டேட்னு பாக்குறோம். கொரில்லா இருக்கு, பென் இன் த ரிவர், அதுக்கப்புறம் எக்னிமா ஆஃப் அரைவல், மேஜிக் சீடு, ஹாஃப் அலை. இது எல்லாமே அவரோட ஒர்க்ஸ் தெரிஞ்சிருச்சு. ஓகேவா? இதுல இயர் நீங்க படிக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா, அவர் இன்னும் ஃப்ரீ ஸ்டேட்டுக்கு பப்ளிஷ் ஆன இயர் உங்களுக்கு தெரியும். அதுல இருந்து 10 வருஷம் கழிச்சா ஹவுஸ் ஆஃப் மிஸ்டர் பிஸ்வாஸ் இது வந்து 61, இது வந்து 71 தெரியும். ஓகேவா? அப்புறம் பென் இன் த ரிவர் வந்து 79ல பப்ளிஷ் ஆயிருக்கும். இதுல என்ன ட்விஸ்ட் அப்படின்னு சொன்னா, விஎஸ் நைபாலையும் சல்மான் ருஷ்டியும் நான் அடுத்தடுத்து படிச்சேன் நான் படிக்கும் போது. அப்போ கொரில்லா அப்படின்ற ஒர்க் வந்து 1975. அதே 1975ல தான் சல்மான் ருஷ்டியோட ஃபர்ஸ்ட் ஒர்க்கும் பப்ளிஷ் ஆயிருக்கும். வாட் இஸ் த இயர்? என்ன ஒர்க்? ஐம் சாரி, அவரோட சயின்ஸ் ஃபிக்ஷன் ஒர்க். அதுவும் ஜில தான் ஸ்டார்ட் ஆகும். ஃபிளாப்லிங் ஈகிள். கிரீமஸ் கிரீமஸ் கிரீமஸ். எஸ். இதுல இருந்து நீங்க கம்பேர் பண்ணி படிச்சிட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும். சல்மான் ருஷ்டியோட ஃபர்ஸ்ட் ஒர்க்கும் ஜில தான் ஸ்டார்ட் ஆகும். அதுவும் 1975ல தான் பப்ளிஷ் ஆயிருக்கும். அதே ஜில நம்ம யாரோட ஒர்க்க பார்த்தோம்னா விஎஸ் நேபாளோட ஒர்க்க பார்த்தோம். அது வந்து கொரில்லான்னு வரும். அது வந்து ஈகிள பத்தி, இது வந்து குரங்க பத்தி. கொரில்லாஸ்ன்னு பாக்குறோம். அதுவும் 1975ல தான் பப்ளிஷ் ஆயிருக்கும். இது ரெண்டையும் கம்பேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு மெமரைஸ் ஆயிரும். இதுவும் 1975 தான், அவனும் 1975ல தான் பப்ளிஷ் ஆயிருப்பான். ஓகேவா? ரெண்டுமே 1975, ரெண்டுமே ஜில தான் ஸ்டார்ட் ஆகும். ஒன்னு வந்து விஎஸ் நேபாளோட ஒர்க், இன்னொன்னு வந்து யாரோடது அப்படின்னா சல்மான் ரஷ்டியோட ஒர்க் அப்படின்னு பார்த்தோம். அதுல வந்து ஒரு ஃபிளாப்லிங் ஈகிள் இருக்கும். 777 இயர்ஸ், 77 months and 7 days வந்து தெரிஞ்சிட்டு இருக்கு. யாரை தேடி தெரிஞ்சிட்டு இருக்கு அப்படின்னா அவங்களோட தங்கச்சி. ரெண்டு பேருமே இம்மார்டலா இருப்பாங்க. ஓகேவா? அதுதான் அதோட ஸ்டோரி அப்படின்னு பார்த்தோம். அதான் சல்மான் ரஷ்டியோட ஃபிக்ஷனல் ஒர்க், தட் இஸ் டெபியூ ஒர்க் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? விஎஸ் நேபாள் கிளியரா? கிளியர். கிளியர். ஹவுஸ் ஆஃப் மிஸ்டர் பிஸ்வாஸ் ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொன்னா, ஹனுமன் ஹவுஸ் அப்படின்னு ஒரு ஹவுஸோட நேம் கொடுத்துட்டு அதோட ரெஃபரன்ஸ் வந்து எதுல வரும்னு கேட்டிருந்தாங்க. ஓகேவா? அதுல இருந்து தான் ஹவுஸ் ஆஃப் மிஸ்டர் பிஸ்வாஸ் வந்து இம்பார்ட்டன்ட் ஒர்க்கா ஆச்சு. சோ ஹவுஸ் ஆஃப் மிஸ்டர் பிஸ்வாஸ்ல தான் என்ன ஹவுஸ் நேம் வரும் அப்படின்னா ஹனுமன் ஹவுஸ் அப்படின்னு சொல்லி வரும். இந்த ஹவுஸ் ஆஃப் மிஸ்டர் பிஸ்வாஸ் வந்து யாரோட ஸ்டோரியை பேஸ் பண்ணி எடுத்திருப்பாரு அப்படின்னா விஎஸ் நேபாள் அவரோட அப்பா வந்து பேஸ் பண்ணி எடுத்திருப்பாரு. ஓகேவா? இதுல கதையோட ட்விஸ்ட் எங்க இருக்கும் அப்படின்னு சொன்னா, அந்த கதையோட ப்ரோட்டாகனிஸ்ட் மிஸ்டர் பிஸ்வாஸ். ஓகேவா? அந்த பிஸ்வாஸ்க்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா நார்மலா பறந்திருக்க மாட்டான். அவனுக்கு ஒரே ஒரு கையில மட்டும் 6 ஃபிங்கர் இருக்கும். ஓகே. சோ நிறைய பேத்துக்கு அந்த சைடுல ஒரு குட்டி ஃபிங்கர் லைட்டா முளைச்சிருக்கும். ஆனா முழுசா வளராது தெரியுமா? அந்த மாதிரி இந்த இடத்துல மிஸ்டர் பிஸ்வாஸ்னு ஒருத்தன் புரோட்டகனிஸ்ட் இருப்பான். அவங்களோட அப்பாவோட பேர் என்னது அப்படின்னு சொன்னா மோகன் பிஸ்வாஸ். ஓகேவா? மிஸ்டர் பிஸ்வாஸ்க்கு அவன் பறக்கும் போதே தண்ணியில கண்டோன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா அவன் சின்ன வயசுல இருக்கும்போது அவங்க அப்பாவுக்கு தெரியாம தண்ணிக்குள்ள ஓடிடுவான். அப்ப அவனை காப்பாத்த போய் அவங்க அப்பா வந்து மூழ்கி இறந்து போயிருவாங்க. அதுதான் மோகன் பிஸ்வாஸ் வந்து இறந்து போயிருவார். ஃபாதர் வந்து ட்ரவுன் அண்ட் டைடு. அதுக்கப்புறம் மிஸ்டர் பிஸ்வாஸ் வந்து தனியா தான் வளருவான். ஓகேவா? சோ அவன் கையில வந்து ஒரே ஒரு வித்தியாசமா இருக்கிறது என்ன அப்படின்னா அவனுக்கு 6 ஃபிங்கர் இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தென் ஒரு டைம் பீரியடுக்கு அப்புறம் ஒரு ஃபேமிலில இருக்கிறவங்க அவனை வீட்டோட மாப்பிள்ளையா அவன் வந்து எடுத்துப்பாங்க மிஸ்டர் பிஸ்வாஸ். மிஸ்டர் பிஸ்வாஸ்க்கு சாவறதுக்குள்ள ஒரே ஒரு ஆசை என்ன அப்படின்னா தனக்குன்னு ஒரு வீடு வந்து கட்டிடணும். அதுதான் நம்மளோட பர்சனல் ஐடென்டிட்டி அப்படின்றதுக்காக 4 அட்டெம்ப்ட் போடுவான் வீடு கட்டுறதுக்காக. பட் 4 தடவையா அவன் வீடு கட்ட முடியாம அது வந்து நடுவுல ஸ்டாப் ஆகி போயிடும். அதுதான் வந்து ஹவுஸ் ஆஃப் மிஸ்டர் பிஸ்வாஸ் அப்படின்னு சொல்லி டைட்டில் வச்சிருக்காங்க. ஓகேவா? ஹவுஸ் அப்படின்றது மிஸ்டர் பிஸ்வாஸோட பெரிய கனவு. அது வந்து கெட்டி முடிக்கணும்ன்றது அவரோட பெரிய ஆசையா இருக்கும். அது கடைசி வரைக்கும் அவரால் கெட்டி முடிச்சிருக்கவே முடியாது. மிஸ்டர் பிஸ்வாஸ் அப்படின்றது அவரோட புரோட்டகனிஸ்ட். அவரோட கையில ஒரு குட்டி ஃபிங்கர் இருக்கும் 6வது விரல்ல. இதுல ஒரு வீட்டோட ரெஃபரன்ஸ் வரும் ஹனுமன் ஹவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இவ்வளவுதான் வந்து ஹவுஸ் ஆஃப் மிஸ்டர் பிஸ்வாஸோட இம்பார்ட்டன்டான பாயிண்ட்ஸ். கிளியரா? கிளியர். Yes, ma'am. ஓகேவா? இவரோட நான் ஃபிக்ஷன் ஒர்க்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது மிடில் பேசேஜ்னு ஒரு ஒர்க் எழுதியிருப்பாரு. ஓகேவா? விஎஸ் நைபாலோட எல்லா ஒர்க்ஸுமே இம்பார்ட்டன்ட். மேல இருக்கிற தரவா படிச்சிட்டீங்க. இந்த மாதிரி சில்லற ஒர்க்கை விட்டுறாதீங்க. நான் ஃபிக்ஷனல் ஒர்க் வந்து மிடில் பேசேஜ் 1962ல பப்ளிஷ் ஆயிருக்கும். இதோட சப்டைட்டில் என்னன்னா கரேபியன் ரீவிசிட்டட் அப்படின்னா அதோட சப்டைட்டில் எழுதியிருப்பாரு மிடில் பேசேஜ். பேசேஜ்னு பார்க்கும்போது இத்தனை பேசேஜ் இருக்கு. ஓகேவா? இதுல இருக்கிறதுல எல்லாமே நீங்க ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. பி பார்த்தசாரதி நம்ம இன்னும் பார்க்கவே இல்லை. அவர் ஒரு ட்ரியோல வருவாரு. இவர் கூட சேர்ந்து வர ரிமைனிங் 2 பேர் யாரெல்லாம்?
நம்ம இப்ப மேல பார்த்தோம் தெரியுமா? ஒரு 3 ட்ரியோ. 2 ட்ரியோ பார்த்தோம். ஒரு ட்ரியோல முல்க்ராஜ் ஆனந்த், ராஜா ராவ், அப்புறம் ஆர்.கே. நாராயணன் பார்த்தோம். இன்னொரு ட்ரியோ யாரெல்லாம்? பி. பார்த்தசாரதி, இன்னும் 2 பேரு. உங்களுக்கு தெரிஞ்ச 2 ஆள் தான். இப்பதான் படிச்சுட்டு வந்தோம். ஜெயந்திர மகாபத்ரா. கரெக்ட். ஜெயந்திர மகாபத்ரா. எனக்கு ஸ்பெல்லிங் தெரியல. ஓகேவா? இன்னொருத்தரு? ஏகே ராமானுஜம். அவ்வளவுதான்டா. ஏ.கே. ராமானுஜம். இவங்க 2 பேரு தான் அடுத்த ட்ரியோ. ஓகேவா? இவங்களோட இயர்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியும் நம்புறேன். ஏ.கே. ராமானுஜம் எந்த இயர்ல பிறந்திருப்பாரு? 1929. ஜெயந்திர மகாபத்ரா 28. 28. பி. பார்த்தசாரதி 34. அதே 34ல தான் யாரும் பிறந்திருப்பா? ஒரு ஃபீமேல் ரைட்டர். கமலா தாஸ். அவ்வளவுதான்டா. இவங்க 3 பேருமே ஒரு ட்ரியோ. ஓகேவா? இதுல நம்ம ஜெயந்திர மகாபத்ரா பார்த்தாச்சு. ஜெயந்திர மகாபத்ராக்கு கதை என்ன? தமிழ்ல சொல்லுங்களேன். இப்பதானே பார்த்துட்டு வந்தோம். ஜெயந்திர மகாபத்ராக்கு கதை என்ன? தமிழ்ல சொல்லுங்க. ஸ்டோரி என்னன்னு மட்டும் சொல்லுங்க போதும். ஒர்க்ஸ் எனக்கு வரிசையா வேணாம். சரி, அவர் எந்த ஒர்க்குக்கு அவார்டு வாங்கியிருப்பாரு? ஹங்கர் அப்படின்னு. ஹங்கர் வந்து அவரோட ஒர்க் தான். ஆனா ஹங்கருக்கு அவர் அவார்டு வாங்கியிருக்க மாட்டாரு. ஜெயந்திர மகாபத்ரா வந்து ரிலேஷன்ஷிப் அப்படின்ற ஒர்க்குக்கு அவார்டு வாங்கியிருப்பார். 1980ல பப்ளிஷ் ஆகி 1981ல. அதனாலதான் நான் ஜெயந்திர மகாபத்ராவையும் ஏ.கே. ராமானுஜமையும் கம்பேர் பண்ணி சொல்லிக் கொடுத்தேன். ஏ.கே. ராமானுஜமோட ஒர்க்ல ரிலேஷன் ஒரு ஒர்க் வரும். அது வந்து 1971ல பப்ளிஷ் ஆயிருக்கும். ஜெயந்திர மகாபத்ரா அதே இதை ஃபுல் டைட்டில் எழுதி அவார்டு வாங்கிடுவார். ரிலேஷன்ஷிப்னு மட்டும் எழுதி 1981ல அதுல இருந்து 10 மார்க் மட்டும் கூட வாங்கி அவார்டு வாங்கிடுவாரு அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். இந்த கதை ஞாபகம் இருக்கா? எஸ் மேம். எஸ். ஏ.கே. ராமானுஜையும் ஜெயந்திர மகாபத்ராவையும் கம்பேர் பண்ணி படிங்க. 2 பேருமே ட்ரியோல வர ஆட்கள் தான். சரியா? அவர் ரிலேஷன் எழுதியிருப்பாரு. அவருக்கு அவார்ட் கொடுத்திருக்க மாட்டாங்க. இவர் ரிலேஷன்ஷிப்னு எழுதியிருப்பாங்க. இவருக்கு தூக்கி அவார்டா கொடுத்துருவாங்க. அவர் 71 மார்க் தான் வாங்கியிருப்பாரு. இவர் 81 வாங்கியிருப்பாரு. அது வந்து 1971ல பப்ளிஷ் ஆயிருக்கும். இது வந்து 1981ல பப்ளிஷ் ஆயிருக்கும்னு பார்த்தோம். அந்த ட்ரியோல மிச்சம் இருக்கிற ஒரே ஒரு ஆள் யாரு அப்படின்னா பி. பார்த்தசாரதி. பி. பார்த்தசாரதியோட ஒர்க் தான் ரஃப் பேசேஜ் அப்படின்னு பார்க்கிறோம். மிடில் பேசேஜ் அப்படின்னு சொல்லி கேட்டா அது வந்து வி.எஸ். நைப்பாலோடது. ஓகேவா? பி. பார்த்தசாரதியோட ஒர்க் தான் என்னது அப்படின்னு சொன்னா ரஃப் பேசேஜ் அப்படின்னு பாக்குறோம். அப்புறம் கார்ல் பிலிப்ஸ். கார்ல் பிலிப்ஸோட ஒர்க் ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரிஞ்சிருக்கும். பிலிப்ஸ் அப்படின்றது லைட் மாற்றுறது அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். பிலிப்ஸ்னு ஒரு பிராண்ட் இருக்கு தெரியுமா லைட்ல? எல்லாரும் வீட்டுக்கு வாங்கியிருப்பீங்க டெஃபினட்டா. எஸ் மேம். அந்த பிலிப்ஸ் அப்படின்ற அந்த ஆத்தரோட 2 ஒர்க் தான் சொல்லி கொடுத்தேன். என்ன அப்படின்னு சொன்னா டான்சிங் இன் தி டார்க் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். பிகாஸ் லைட் மாட்டல அப்படின்றதுக்காக அந்த கேர்ள் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கா? இருட்டுல டான்ஸ் ஆடிட்டு இருக்கா. அப்ப பிலிப் அப்படின்னா லைட். பட் அவ லைட் இன்னும் மாட்டல. அதனால அவ என்ன பண்ணிட்டு இருக்கா? இருட்டுல வந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்கா. டான்சிங் இன் தி டார்க் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்புறம் கிராசிங் தி ரிவர்னு ஒரு ஒர்க் சொல்லி கொடுத்தேன். ஃபைனலா ரீச் ஆயிட்டாங்க. அதனால ஃபைனல் பேசேஜ் வந்து யாரோட ஒர்க் அப்படின்னா கார்ல் பிலிப் ஓடுது அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். ஓகேவா? சோ கார்ல் பிலிப்ஸ் அப்படின்னாலே ஃபைனல் பேசேஜ் அப்படின்னு ஒரு ஒர்க் எழுதிருப்பார். வில்லியம் கோல்டிங்க நமக்கு ஆல்ரெடி தெரியும். தலைவர் வந்து புக்கர் பிரைஸ் வாங்கினாரு அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒர்க்கு அப்படின்னா ரைட்ஸ் ஆஃப் பேசேஜ் அப்படின்ற ஒர்க்கு தான் புக்கர் பிரைஸ் வாங்கியிருப்பாரு. நோபல் பிரைஸ் எப்போ வாங்கியிருப்பாங்க அப்படின்னா 1983ல. அவரோட டெபியூ ஒர்க் என்ன? வில்லியம் கோல்டிங்கோட டெபியூ ஒர்க் 1954ல பப்ளிஷ் ஆயிருக்கும். உங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒர்க். நிறைய பப்ளிஷர்ட்ட கொண்டு போய் கொடுத்தாங்க. யாரும் பப்ளிஷ் பண்ண மாட்டேன்னு சொல்லிருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா சரியான ஹிட் அந்த ஒர்க் வந்து. லார்ட் ஆஃப் லைஸா? லார்ட் ஆஃப் த ஃப்ளைஸ். எஸ். வில்லியம் கோல்டிங்கோட டெபியூ ஒர்க் என்ன அப்படின்னு சொன்னா லார்ட் ஆஃப் த ஃப்ளைஸ். ஓகேவா? லார்ட் ஆஃப் த ஃப்ளைஸ் அவரோட டெபியூ ஒர்க் 1954ல பப்ளிஷ் ஆயிருக்கும். தலைவர் எப்போ புக்கர் பிரைஸ் வாங்கியிருப்பாரு அப்படின்னா 1980ல ரைட்ஸ் ஆஃப் பேசேஜ் அப்படின்ற ஒர்க்குக்கு புக்கர் பிரைஸ் வாங்கியிருப்பாரு. நோபல் பிரைஸ் எப்போ வாங்கியிருப்பாரு அப்படின்னா 1983ல வாங்கியிருப்பாரு. ஓகேவா? அப்புறம் பேசேஜ் டு இந்தியா. பேசேஜ் டு இந்தியான்னு போம் எழுதினது யாரு அப்படின்னா வால்ட் விட்மேன் வந்து எழுதியிருப்பாரு. நாவல் அதே டைட்டில் எழுதினது யாரு அப்படின்னு சொன்னா இ.எம். ஃப்ராஸ்டர் வாங்கியிருப்பாரு. இ.எம். ஃப்ராஸ்டருக்கு குறையே கிடையாது. எல்லா ஒர்க்கும் உங்களுக்கு தெரியும். இ.எம். ஃப்ராஸ்டர் பேசேஜ் டு இந்தியான்னு ஒரு நாவல் எழுதியிருக்காரு. அடுத்தது பேசேஜ் டு இங்கிலாந்து. நிராட்சி சௌத்ரி. நிராட்சி சௌத்ரி எந்த ஒர்க்குக்கு சாகித்ய அகாடமி அவார்டு வாங்கியிருப்பாரு? 1975ல. அதுல ஒருத்தரோட பயோகிராஃபி பத்தி பேசியிருப்பாரு. 1975. சொல்லுங்கடா. என்னதுடா? Autobiography of an Unknown Indian. நிராட்சி சௌத்ரியோட ஒர்க் வந்து ஆட்டோபயோகிராஃபி ஆஃப் அன் அன்னோன் இந்தியன் தான். அதான் 1951ல பப்ளிஷ் ஆயிருக்கும். அதோட டெபியூ ஒர்க். அதெல்லாம் கரெக்டா? ஆனா அவார்டு அந்த ஒர்க்குக்கு அவர் வாங்கியிருக்க மாட்டார். இன்னொரு ஒர்க்குக்கு கடைசியா சொல்லி கொடுத்தேன் 1975ல. அதுல பயோகிராஃபி வந்து மேக்ஸ் முல்லர் பத்தி எழுதியிருப்பாரு.
Scholar Extraordinary. எஸ் ஸ்காலர் எக்ஸ்ட்ராடினரி அப்படின்ற ஒர்க்குக்கு 1975ல நிராஜி சௌத்ரி வந்து வாங்கியிருப்பாரு. ஓகேவா? நீங்க சொல்லிக் கொடுத்த ஒர்க், நீங்க சொன்ன ஒர்க் அவரோட டெபியூ ஒர்க் ஆட்டோபயோகிராஃபி ஆஃப் அன் அன்னோன் இந்தியன். அது வந்து 1951ல பப்ளிஷ் ஆயிருக்கும். அதோட சீக்வல் கூட தை ஹேண்ட் கிரேட் அனார்ச் அப்படின்னு ஒரு ஒர்க் வந்து அவர் எழுதியிருப்பாரு. 1988ல அதை வந்து அவர் பப்ளிஷ் பண்ணியிருப்பாரு அப்படின்னு பாக்குறோம். அந்த ஒர்க்குக்கு கீழே ஒரு ஒரு ரைட்டரை பத்தி பேசியிருப்பாரு. அதை பார்த்து தான் நான் இன்ஸ்பயர் ஆகி என்னோட தொழிலை விட்டுட்டு நான் வேற இடத்துக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவாரு. கவர்மெண்ட் வேலையை விட்டுட்டு. வாட் இஸ் த ஒர்க்? ஹூ இஸ் த ஆத்தர்? Scholar Gypsy Matthew பை Arnold. எஸ் ஸ்காலர் ஜிப்சி பை மேத்யூ ஆர்னால்ட். ஞாபகம் இருக்கா? இந்த பாயிண்ட்ஸ் வந்து ரிப்பீட் பண்ணுமாடா எல்லாருக்கும்? ஞாபகம் இருக்கு மேம். ஞாபகம் இருக்கு. ஓகேவா? அந்த நிராட்சி சௌத்ரியோட ஒர்க் தான் என்னது அப்படின்னா பாசேஜ் டு இங்கிலாந்து அப்படின்னு பாக்குறோம். இங்கிலாந்துன்னு வந்ததுனால இங்கிலாந்து மை இங்கிலாந்துன்னு யார் எழுதியிருப்பானா டிஹெச் லாரன்ஸ் எழுதியிருப்பாரு. இங்கிலாந்து யுவர் இங்கிலாந்துன்னு யார் எழுதியிருப்பா அப்படின்னா ஜார்ஜ் ஆர்வெல் எழுதியிருப்பாரு. இவங்க எல்லாருமே ரிலேட்டட் டைட்டில் கீழே நீங்க மொத்தமா படிக்க போறீங்க. சரியா? இது ரொம்ப ஈஸி தான். ரஃப் பேசேஜ் அப்படின்னா பி பார்த்தசாரதி. ஃபைனல் பேசேஜ் அப்படின்னு சொன்னா கால் பிலிப்ஸ். லைட்டை வச்சு நான் சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றேன். ஓகேவா? வில்லியம் கோல்டிங்கோட ஒர்க் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். இந்த ட்ரிலஜிக்கு ஃபர்ஸ்ட் வர ஒர்க்ஸ் வந்து ரைட்ஸ் ஆஃப் பேசேஜ் அப்படின்னு பாக்குறோம். வால்ட் விட்மனோட போம் வந்து பேசேஜ் டு இந்தியா. நாவல் அதே டைட்டில் யார் எழுதியிருப்பா அப்படின்னா இஎம் ஃப்ராஸ்டர் அப்படின்னு பாக்குறோம். பேசேஜ் டு இங்கிலாந்துன்னு கேட்டா நிராட்சி சௌத்ரி. இங்கிலாந்து மை இங்கிலாந்து அப்படின்னா டிஹெச் லாரன்ஸ். இங்கிலாந்து யுவர் இங்கிலாந்து அப்படின்னு சொன்னா ஜார்ஜ் ஆர்வெல் அப்படின்னு பாக்குறோம். ஓகேவா? இது எல்லாமே பேசேஜ்னு வர ரிலேட்டட் டைட்டில். நம்ம எதுல ஆரம்பிச்சோம் அப்படின்னா மிடில் பேசேஜ். இது யாரோட ஒர்க்? மிடில் பேசேஜ் யாரோட ஒர்க்? குயிக். பார்த்தசாரதி. டேய் நான் மிடில் பேசேஜ் கேக்குறேன்டா, ரஃப் பேசேஜ் கேட்கல. மிடில் பேசேஜ். நிராஜ் சௌத்ரி. என்னாச்சு? விஎஸ் மிடில் நைப்பால். அவ்வளவுதான். இந்த இங்க இவரை தானே பாத்துட்டு இருக்கோம். எங்க திடீர்னு எல்லாரும் போயிட்டீங்க? விஎஸ் நைப்பால தான் பாத்துட்டு இருக்கோம். அவரோட மேஜர் ஒர்க்ஸ் என்னன்றதை இப்பதான் குரோனாலஜி நம்மள எல்லாம் தரவு பண்ணோம். தரவு பண்ணி முடிச்சிட்டு தான் நான் கீழே வந்து அவரோட நான் ஃபிக்ஷன் ஒர்க் என்னன்னு சொல்லி கொடுத்தேன். மிடில் பேசேஜ் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். சொல்லி கொடுத்து முடிச்சுட்டு அந்த மிடில் பேசேஜோட ரிலேட்டட் டைட்டில் என்னன்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். கிளியா? எஸ் மேம். கிளியர். ஓகேவா? இதுல ஏன் எங்க இருந்து பார்த்தசாரதி, நிராட்சி சௌத்ரி எல்லாம் வந்தாங்கன்னு தெரியல. அவங்களுக்கு தனித்தனி ஒர்க் இருக்கு. ஓகேவா? மிடில் பேசேஜ் யாரோடது அப்படின்னு சொல்லி கேட்டா விஎஸ் நைப்பாலோடது. விஎஸ் நைப்பால் ஒரு ட்ரிலஜி எழுதியிருப்பார். இந்தியன் ட்ரிலஜி அப்படின்னு சொல்லிட்டு. ஆல்ரெடி பெங்கால் ட்ரிலஜி, அமெரிக்கன் ட்ரிலஜி, இந்தியன் ட்ரிலஜி நிறைய படிக்கிறோம். சரியா? சோ இந்தியன் ட்ரிலஜி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது விஎஸ் நைப்பால் தான் எழுதியிருப்பாரு. த ஏரியா ஆஃப் டார்க்னஸ் அப்படின்னு சொல்லி. ஏரியா ஆஃப் டார்க்னஸ் அப்படின்ற ஒர்க்கை நம்ம ஆல்ரெடி எங்க பார்த்திருப்போம் அப்படின்னா நிஜம் எசிகேல் ரிப்ளை எழுதியிருப்பாருன்னு சொல்லி கொடுத்தேன். நிஜம் எசிகேல் படிக்கும் போது அவர் வந்து விஎஸ் நைப்பாலோட ஒரு ஒர்க்குக்கு வந்து ரிப்ளை எழுதியிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு. அது இந்த ஏரியா ஆஃப் டார்க்னஸ் அப்படின்ற ஒர்க்குக்கு தான் அவர் வந்து ரிப்ளை கொடுத்திருப்பாரு. ஓகேவா? அந்த ஏரியா ஆஃப் டார்க்னஸ் யாரோடது அப்படின்னா விஎஸ் நைப்பாலோடது. அதுவும் 1964ல தான் பப்ளிஷ் ஆயிருக்கு. அப்புறம் இந்தியா எ வூண்டட் சிவிலைசேஷன் 1977. இந்தியா எ மில்லியன் மியூட்டினிஸ் நவ் அப்படின்னு சொல்லி 1990ல பப்ளிஷ் பண்ணியிருப்பாரு. இது வந்து அவரோட இந்தியன் ட்ரிலஜி. ஏரியா ஆஃப் டார்க்னஸ், இந்தியா எ வூண்டட் சிவிலைசேஷன், இந்தியா எ மில்லியன் மியூட்டினிஸ் நவ். இது எல்லாமே விஎஸ் நைப்பாலோட இந்தியன் ட்ரிலஜி கீழே பப்ளிஷ் ஆகிற 3 ஒர்க்ஸ் அப்படின்னு பாக்குறோம். கிளியரா விஎஸ் நைப்பால்? கிளியர். விஎஸ் நைப்பால் அப்படின்றப்போ கதை எதுல வரணும்? நாய்ப்பல் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கணும். ஃபர்ஸ்ட் ஒர்க் என்ன? மிஸ்டிக். எஸ் மிஸ்டிக் மசூர் அப்படின்னு பாக்குறோம். செகண்ட் ஒர்க் அது கடிச்சதுனால ஸ்ட்ரீட்ஸ் என்ன ஆகுது? இல்ல செகண்ட் யார்? Suffrage of Elwood. எஸ் சஃப்ரேஜ் ஆஃப் எல்விரா அப்படின்றது செகண்ட் ஒர்க். தேர்ட் ஒர்க் அது எந்த ஸ்ட்ரீட்ல அதான் இருக்கு? மிகல் ஸ்ட்ரீட். அங்க ஒரு வீடு இருக்கே. ஹவுஸ் ஆஃப் மிஸ்டர் விஸ்வாஸ். விஸ்வாஸ். எஸ் அந்த ஹவுஸ் ஆஃப் மிஸ்டர் விஸ்வாஸ்ல ஹவுஸோட நேம் என்ன? அனுமான் ஹவுஸ். ஹனுமன் ஹவுஸ். அவன் வந்து வித்தியாசமா இருக்கிறதுக்கான காரணம் 6 fingers. அவனுக்கு 6 ஃபிங்கர்ஸ் இருக்கறனால. ஓகேவா? அந்த வீட்டுக்குள்ள இருக்கிறவனோட பேர் என்ன? ஹவுஸ்க்கு அடுத்தது யாரை பார்த்தோம்? Mimic Men. அவ்வளவுதான். மிமிக் மென்னு பார்த்தோம். அடுத்த கதை எதுல ஸ்டார்ட் ஆகுது? ஐஸ்லாண்ட். என்னடா? ஃப்ரீ ஸ்டேட். ஐலாண்ட். ஃப்ரீ ஸ்டேட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஃப்ரீ ஸ்டேட்டுக்கு முந்தின ஒர்க் என்னது? அதான் ஐலாண்டுக்கா. ஃப்ரீ ஸ்டேட்டுக்கு முன்னாடி கரெக்ட். ஐலாண்ட். ஐலாண்ட். அப்புறம் வந்து ஃப்ரீ ஸ்டேட். அப்புறம் தேர்ட் ஒன் இது நம்ம கொரில்லா. கொரில்லாஸ். ஃபோர்த் ஒர்க் பெண்ட் இன் த ரிவர். அடுத்த ஒர்க் அவரோட ஆட்டோபயோகிராஃபி எனிமா ஆஃப் அரைவல். எக்னிமா ஆஃப் அரைவல். அது உங்களுக்கு சீக்கிரம் மறந்து போயிரும். டெஸ்ட் பண்ணலனா விஎஸ் நைப்பாலோட ரிமைனிங் ஒர்க்ஸ் கூட ஞாபகம் நின்றோம். அவரோட ஆட்டோபயோகிராஃபி மறந்து போயிரும். ஓகேவா? எக்னிமா ஆஃப் அரைவல் நெட் क्वेश्चन சோ பி கிளியர் வித் இட். ரிமைனிங் இருக்க ரெண்டு ஒர்க் என்னது? ஹால்ஃப் லைஃப் சீட். ஹாஃப் அ லை மேஜிக் சீட். அவ்வளவுதான் படிச்சு முடிச்சிட்டீங்க. சரியா?
அடுத்தது அமர்த்தியா சென். அமர்த்தியா சென் அப்படின்ற பர்சன் வந்து நோபல் பிரைஸ் வாங்கியிருப்பாங்க 1988ல. நோபல் பிரைஸ் அப்படின்னு நினைச்சது லிட்டரேச்சருக்கு கீழே நினைச்சிடாதீங்க. அதுக்கு கீழே வாங்கியிருக்க மாட்டாரு. அமர்த்தியா சென் அப்படின்றவர் அவரோட எக்கனாமிக் சயின்ஸ் பீப்புள்ஸ்க்காக ஏதோ பண்ணதுனால அவர் வந்து நோபல் பிரைஸ் கொடுத்திருப்பாங்க. ஓகேவா? இவரோட ஒர்க் அப்படின்னு பார்த்தா 8 சூத்ரா அப்படின்னு ஒரு ஒர்க் எழுதிருப்பாரு. இது மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கேட்டதெல்லாம் கிடையாது. பட் அவர் நோபல் பிரைஸ் வாங்கியிருக்காரு அப்படின்ற ஒரே காரணத்துக்காக இதையும் பாத்துக்கிற வேண்டியதா இருக்கு. ஓகேவா? அமர்த்தியா சென் அப்படின்னு பாக்குறோம். 8 சூத்ரா அப்படின்னு ஒரு ஒர்க் வந்து அவரோட ஒர்க் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. வேற எதுவும் தேவையில்லை. அடுத்தது ரஸ்கின் பாண்ட். ரஸ்கின் பாண்ட் வந்து 1934ல born ஆயிருப்பாங்க. ஆல்ரெடி 1934ல உங்களுக்கு 2 பேர் தெரியும். யாரெல்லாம்? Kamala Das. இன்னொருத்தங்க இப்பதானே பார்த்தோம். யாரு? பார்த்தசாரதி. எஸ், பார்த்தசாரதி. அவங்க 2 பேருமே 1934. அதே 1944ல யார் பிறந்திருப்பா அப்படின்னு சொன்னா ரஸ்கின் பாண்டும் பிறந்திருப்பாரு. ஓகேவா? அவர் சின்ன வயசுல இருக்கும்போது அவர் எழுதின ஒர்க் என்ன அப்படின்னு சொன்னா அன்டச்சபிள். அன்டச்சபிள் நீங்க டைட்டில் பார்க்காம எங்க போயிருவீங்கன்னா தலித் லிட்டரேச்சர் கிட்ட போயிருவீங்க. அப்படி இல்லைன்னா இன்னொருத்தர் அன்டச்சபிள் எழுதியிருக்காருல்ல, யார் இது? Mulkraj Anand. கரெக்ட். முல்க்ராஜ் ஆனந்த். அந்த எந்த ஒர்க்ல அது எந்த இயர்ல அது பப்ளிஷ் இருக்கும்? அன்டச்சபிள். அன்டச்சபிள், கூலி, 2 லீவ்ஸ் அண்ட் பட்ஸ், வில்லேஜ் ட்ரிலஜி. அம்பேத்கர். அம்பேத்கர். சரி சரி, அம்பேத்கர் வந்து அம்பேத்கர். இல்ல ஒண்ணும் இல்ல. அம்பேத்கர் வந்து அன்டச்சபிள்ஸ பத்தி தான் எழுதியிருப்பாரு. அவர் தலித் லிட்டரேச்சர் கீழ தலித் லிட்டரேச்சர் பீப்பிள்ஸ்க்காக வாய்ஸ் அவுட் பண்ணியிருப்பாரு. ஓகேவா? அவர் வந்து ஒரு லாயரா இருந்திருப்பாரு. அன்டச்சபிள் அப்படின்ற டைட்டில் யார் எழுதியிருப்பான்னு கேட்டா கரெக்ட் முல்க்ராஜ் இது ஆனந்த் தான் முல்க்ராஜ் எழுதியிருப்பாங்க. ஆனதுக்கா? எஸ், அவர் தான் எழுதியிருப்பாங்க. 1935. ஆமாடா, கரெக்ட். 1935. ஓகேவா? அன்டச்சபிள் அப்படின்ற ஒர்க்க முல்க்ராஜ் ஆனந்த் எந்த இயர்ல பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா 1935ல பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. கூலி வந்து 1936, 2 லீவ்ஸ் அண்ட் பட்ஸ் வந்து 1937ல பப்ளிஷ் ஆயிருக்கும். தொடர்ந்து தான் அவர் வந்து பப்ளிஷ் பண்ணியிருப்பாரு. அந்த வில்லேஜ் ட்ரிலஜி இல்லைன்னா லால் சிங் ட்ரிலஜின்னு சொல்றேன்ல, அதோட ஃபர்ஸ்ட் ஒர்க் என்ன? வில்லேஜ் ட்ரிலஜி இல்லைன்னா லால் சிங் ட்ரிலஜி அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன்ல, அதுல ஃபர்ஸ்ட் ஒர்க் என்ன? வில்லேஜ் அப்படின்னு தான் ஸ்டார்ட்டே ஆயிருக்கும். 1937ல பப்ளிஷ் ஆயிருக்கும். செகண்ட் ஒர்க் அந்த வில்லேஜ் எதை கிராஸ் பண்ணா வரும்? அக்ராஸ் த Back. பிளாக் வாட்டர்ஸ்க்கா? அக்ராஸ் த பிளாக் வாட்டர். தேர்ட் ஒர்க் என்ன? அப்புறம் இந்த ஸ்வாடு. ஸ்வாட் அண்ட் த சிக்கிள். ஸ்வாட் அண்ட் த சிக்கிள் அப்படின்ற டைட்டில யார் சூஸ் பண்ணிருப்பா? அதுக்கு ரிவ்யூ யார் கொடுத்திருப்பா? ஒரு ஒரு டிஸ்டோபியன் ரைட்டர். George Orwell. கரெக்ட். ஜார்ஜ் ஆர்வெல். ஓகே, ஞாபகம் இருக்கு. வெரி குட். இதுதான் நம்ம மேல பார்த்தோம். இப்ப நம்ம வந்து ரஸ்கின் பாண்ட வந்து முடிச்சிடலாம். சரியா? சோ ரஸ்கின் பாண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தா அவரோட நெட் கொஸ்டின் வந்து ப்ளூ அம்பர்லா, எ பெர்ஃபெக்ட் மர்டர். இந்த 2 கொஸ்டின் தான் ஆல்ரெடி நெட்ல கேட்டிருக்காங்க. வேற எதுவுமே அவரோட ஒர்க்ஸ் நெட்ல கேட்டதே கிடையாது. இந்த 2ம் அவன் நெட்ல கேட்டதுக்கு அப்புறம் தான் இவருக்கு இந்த ஒர்க் இருக்குன்னு எங்களுக்கு தெரியும். அது வரைக்கும் இந்த ஒர்க் வந்து தெரியாது. சோ ரஸ்கின் பாண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஃபர்ஸ்ட் ஒர்க் வந்து ரூம் ஆன் த ரூஃப், அப்புறம் பேந்தர் மூன், அப்புறம் ஆங்கிரி ரிவர், ஃபைட் ஆஃப் த பிஜிஎன், த ரோட் லீட் டு கங்கா அப்படின்னு இவ்வளவு ஒர்க் அவர் எழுதியிருப்பாரு. இது போக 2 நெட்ல கேட்டது வந்து ப்ளூ அம்பர்லா, பெர்ஃபெக்ட் மர்டர். இது 2மே வந்து ரஸ்கின் பாண்டோடது. ஓகேவா? அவர் அவார்டு வாங்கியிருப்பாரு. எந்த ஒர்க்குக்கு அப்படின்னு சொன்னா அவர் ட்ரீ ஸ்டில் க்ரோஸ் இன் டெக்ரா அப்படின்ற ஒரு ஒர்க்குக்கு அவார்டு வாங்கியிருப்பாரு. அவர் ட்ரீ ஸ்டில் க்ரோஸ் இன் டெக்ரா அப்படின்ற ஒர்க் 1992ல பப்ளிஷ் ஆயிருக்கும். அதுக்கு தான் அவர் அதே வருஷத்துல அவார்டு வாங்கியிருப்பாரு. யார் வாங்கியிருக்கா? ரஸ்கின் பாண்ட். சோ ரஸ்கின் பாண்டுக்கு இந்த 3 ஒர்க் தான் படிக்க போறோம். ப்ளூ அம்பர்லா, பெர்ஃபெக்ட் மர்டர், அவர் ட்ரீ ஸ்டில் க்ரோஸ் இன் டெக்ரா அப்படின்ற ஒர்க்குக்கு அவார்டு வாங்கியிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? அவ்வளவுதான் ரஸ்கின் பாண்டோடது. பி பார்த்தசாரதி இப்பதான் பார்த்துட்டு வந்தோம். எந்த ஒர்க் பார்த்தோம் பி பார்த்தசாரதிக்கு? மேல ஒரு பார்த்தோம்மா. இதுல என்ன ஒர்க் பார்த்தோம் ஆல்ரெடி? Rough Passage. ரஃப் பேசேஜ் ஆல்ரெடி பார்த்தோம். மிடில் பேசேஜ் யாரோடது? விஎஸ் நேபால்க்கா? அப்போ ஃபைனல் பேசேஜ் பிலிப்ஸோடது. கால் பிலிப்ஸோடது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். கால் ஃபைனல் பிலிப்ஸ். பேசேஜ் வந்து கால் பிலிப்ஸோடது. அப்போ ரைட்ஸ் டு பேசேஜ் RITES, ரைட்ஸ் டு பேசேஜ். வில்லியம் William. கோல்டிங். கரெக்ட். வில்லியம் கோல்டிங். அதே மாதிரியே ரைட்ஸ் ஆஃப் அ டெட் மேன் எந்த ஒர்க்குக்கு சப்டைட்டில்? ரைட்ஸ் ஆஃப் அ டெட் மேன், இறந்தவனுக்கு ப்ராப்பரா ஃபியூனரல் பண்ணணும். Striders ஓடது. ஸ்ட்ரைடர்ஸ் வந்து ஏகே ராமானுஜமோடது. அவர் வந்து அந்த ஒர்க்கை டிரான்ஸ்லேட் தான் பண்ணிருப்பாரு. What is the title? அனந்தமூர்த்தி. யூஆர் அனந்தமூர்த்தியோட ஒர்க்கோட டைட்டில் என்ன மேம்? சம்ஸ் கரெக்ட். சம்- சம்ஸ்காரா. நமஸ்காரம். சம்ஸ்காரா. ஓகேவா? யூஆர் அனந்தமூர்த்தி தான் ஒரிஜினல் ரைட்டர். அவர் தான் சம்ஸ்காரா அப்படின்னு ஒரு ஒர்க் ப்ரொடியூஸ் பண்ணிருக்காரு. அவர் தான் சம்ஸ்காராக்கு ஒரு சப்டைட்டில் கொடுத்திருக்காரு, ரைட்ஸ் ஆஃப் அ டெட் மேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதை வெறுமனையா டிரான்ஸ்லேட் பண்ணதான் நம்ம ஏகே ராமானுஜம் 1976ல டிரான்ஸ்லேட் பண்ணிருப்பாரு. ஓகேவா? கிளியரா அந்த பாயிண்ட்? Yes, Yes, ma'am. ma'am. எஸ்.
ஆர் பார்த்தசாரதி. இவரும் அந்த ட்ரியோல வர்ற இம்பார்ட்டன்டான ரைட்டர். இவருக்கு இந்த 4 ஒர்க்கும் படிக்கணும். சரியா? ரஃப் பேசேஜ், எக்ஸைல், ட்ரையல், ஹோம் கமிங் அப்படின்னு இந்த 4 ஒர்க்குமே ஆர் பார்த்தசாரதியோட இம்பார்ட்டன்டான ஒர்க். நீங்க ஆர் பார்த்தசாரதி அப்படின்னாலே உங்களுக்கு என்ன ஒர்க் ஞாபகம் வந்துரும்னா, ரஃப் பேசேஜ் அப்படின்றது ஞாபகம் வந்துரும். ஓகேவா? சோ ரஃப் பேசேஜ் அப்படின்னு ஞாபகம் வந்ததுமே எந்த ஃபேஸ் வந்து லைஃப்ல ரொம்ப ரஃப்பா போகும், ரொம்ப டஃப்பா போகும் அப்படின்னு சொன்னா, அவன் வந்து கஷ்டப்பட்டு வெளியில போயிருவான். எக்ஸைல்ல போயிருவான். அப்புறம் அவன பிடிச்சு போய் ட்ரையல்ல விடுவாங்க. அப்புறம் அவன் அகைன் வீட்டுக்கு வருவான். ஹோம் கமிங். ஓகேவா? சோ ரஃப்பா போற பேசேஜ். ரஃப்பா அப்படின்னா லைஃப்ல ஒரு பார்ட் வந்து ரொம்ப ரஃப்பா போகுது அவனுக்கு. பார்த்தசாரதிக்கு எந்த டைம் அப்படின்னா அவன ட்ரையலுக்கு கூட்டிட்டு போறது. ஓகேவா? எக்ஸைல், ட்ரையல், ஹோம் கமிங். இதுதான் வந்து ஆர் பார்த்தசாரதியோட 4 ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம படிக்க போறோம். இவர் தமிழ் எபிக்ல இருக்க சிலப்பதிகாரத்தை இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பார். இது இவரோட முக்கியமான பாயிண்ட். ஓகேவா? சிலப்பதிகாரம் பத்தி நம்ம எங்கேயுமே பெருசா பார்த்ததே கிடையாது. இப்பதான் இந்த வேர்டு மகாபாரதம், ராமாயணம் நம்ம நிறைய இடத்துல படிச்சிருக்கோம். பட் சிலப்பதிகாரத்தை இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணது யாரு அப்படின்னு சொன்னா ஆர் பார்த்தசாரதி தான் பண்ணியிருப்பார். ஆர் பார்த்தசாரதி அப்படின்னாலே ரஃப் பேசேஜ், எக்ஸைல், ட்ரையல், ஹோம் கமிங், அடுத்தது சிலப்பதிகாரத்தை இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பார். ஓகேவா? இதுதான் வந்து அவரோட ஒர்க்ஸ் சொல்லி பாக்குறோம். கிளியரா? கிளியர்க்கா. எஸ். கமலாதாஸ். கமலாதாஸ் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். மாதவிக்குட்டி அப்படின்றது உங்களோட பென் நேம். அப்புறம் சாகித்ய அகாடமியோட 1985ல கலெக்டட் போம்ஸ்க்கு வாங்கியிருப்பாங்க. கன்ஃபெஷனல் ரா கண்டென்ட் அப்படியே வந்து கன்ஃபெஸ் பண்ணுவாங்க. சம்மர் இன் கல்கட்டா பார்த்த மாதிரியே இருக்கா? இதுதான் கலெக்ஷன் 1965. இன்ட்ரோடக்ஷன் அப்படின்ற ஒர்க் அதுக்கு கீழே தான் பப்ளிஷ் ஆயிருக்கும். என்னோட அம்மா வீட்ல கிராண்ட் மதர் வீட்ல இருப்பாங்க. அங்க ஒரு கேட் இருக்கும். சன்ஷைன் கேட். அப்புறம் டான்ஸ் ஆஃப் எனர்ஜின்னு பார்த்தோம். ஃப்ரீக்ன்றது அவங்களோட ஹஸ்பண்ட தான் பார்த்து ஃப்ரீக்ன்னு சொல்லியிருப்பாங்க. அதர் ஒர்க்ஸ்ன்னு பார்க்கும்போது லவ், அப்புறம் 3 சீசன் வரும். வின்டர், ஆட்டம், ஸ்ப்ரிங். இதுக்கப்புறம் தான் நான் சொன்னேன் டெசண்டன்ட்னு ஒரு ஒர்க் எழுதிருப்பாங்க. லுக்கிங் கிளாஸ் வந்து ஆல்ரெடி நெட் கொஸ்டின். அப்புறம் மகோட்ஸ், சப்ஸ்டிடியூட், கான்ஃபிளகரேஷன் ஒரு ஒர்க் எழுதிருப்பாங்க. அப்புறம் ஓல்டு பிளே ஹவுஸ். இதுக்கு கீழே ஸ்டோன் ஏஜ், கினோ அப்படின்னு ஒரு ஒர்க் பப்ளிஷ் பண்ணிருப்பாங்க. அடுத்தது மை ஸ்டோரி. மை ஸ்டோரி வந்து எந்த கதை அப்படின்னு எழுதியிருப்பாங்க மலையாளத்துல. அதர் போம்ஸ்ன்னு பார்க்கும்போது தான் சூசைடு, அண்ணாமலை போம்ஸ், ஒன்லி சோல்ஸ் நோ ஹவு டு சிங் இன் மை மதர் அட் 60. இது எல்லாமே அவங்களோட அதர் போம்ஸ்ன்னு பாக்குறோம். ஓகே, அவங்களோட நாவல் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு சொன்னா ஆல்பபெட் ஆஃப் லஸ்ட். இதுவும் 1977ல தான் பப்ளிஷ் ஆயிருக்கும். ஆல்பபெட் ஆஃப் லஸ்ட். ஆல்ரெடி 77ல நிறைய ஒர்க்ஸ் படிச்சிருக்கோம். அது கூடயே எதையும் சேர்த்துக்கோங்க. ஆல்பபெட் ஆஃப் லஸ்ட் அப்படின்ற ஒர்க்கையும் சேர்த்துக்கோங்கன்னு சொல்லி பாக்குறேன். கிளியரா கமலாதாஸ்? ஆல்ரெடி நம்ம படிச்சது. கிளியர்க்கா. அப்புறம் கிக்கி என்ற வாலா. இதை ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது பேர்ட் மாதிரி இருக்குல்ல, கிக்கி என்ற வாலா. இவர் உங்களுக்கு மறக்க மாட்டாங்க. ஏன்னா ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது வித்தியாசமா இருக்காதுல்ல, கிக்கி என்ற வாலா அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவரோட ப்ரொஃபஷன் என்னன்றதை நம்ம படிச்சுப்போம். சரியா? சோ கிக்கி என்ற வாலா என்னவா இருந்திருப்பாரு அப்படின்னா போலீஸா இருந்திருப்பாரு. ஓகேவா? சோ இவரோட ஒர்க் என்ன, இவர் எந்த ஒர்க்குக்கு அவார்டு வாங்கினாரு அப்படின்னா கீப்பர் ஆஃப் த டெட் அப்படின்ற ஒர்க்குக்கு சாகித்ய அகாடமியோட வாங்கியிருப்பாரு. ஓகேவா? கீப்பர் ஆஃப் த டெட் 1982ல பப்ளிஷ் ஆகி 1984ல அவார்டும் அதுக்கு கொடுத்திருப்பாங்க. சரியா? கீப்பர் ஆஃப் த டெட் வந்து யாரோடது அப்படின்னா கிக்கி என்ற வாலா. இதை நான் எப்படி படிச்சேன் அப்படின்னா கிக்கி என்ற வாலா வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர்னு மண்டையில முதல்ல ஏத்திக்கோங்க. ஒரு ப்ரொஃபஷன் என்னன்னு. அப்போ எங்கேயாவது கொலை நடந்தாவோ மர்டர் நடந்தாவோ அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா யார காவலுக்கு போட்டுட்டு போவாங்க? போலீஸ்காரங்களை தான் போட்டுட்டு போவாங்க. அதனால கீப்பர் ஆஃப் த டெட் அப்படின்றது அவரோட அவார்டு வாங்கின ஒர்க் ஞாபகம் வச்சுக்கோங்க. சிம்பிள். ஓகேவா? கிக்கேந்திரவாலா ஹீஸ் அ போலீஸ் ஆஃபீஸர். போலீஸ் ஆஃபீஸரை எதுக்கு போட்டுட்டு போவாங்க? படத்துல எல்லாம் பார்த்திருப்போம். ஏதோ கொலை நடந்திருக்கும், நைட்டு ஃபுல்லா பாத்துக்கோங்கன்னு சொல்லி ஒரு போலீஸ் ஆஃபீஸரை போட்டுட்டு போயிருவாங்க. அப்போ போலீஸ் அப்படின்றதுனால கீப்பர் ஆஃப் த டெட், ஒரு கீப்பர் ஆஃப் த டெட்னா இறந்து போனவங்களை பத்திரமா பாத்துக்கிறாங்க. அதனால கீப்பர் ஆஃப் த டெட் 1982 அவார்டு வாங்குனது அதுல இருந்து 2 வருஷம் கழிச்சு 1984 அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இதுதான் அவரோட இம்பார்ட்டன்டான ஒர்க் கிக்கி என்ற ரிமைனிங் ஒர்க்ஸும் படிக்கணும். பட் இப்ப நீங்க படிக்க வேணாம். இப்ப எனக்கு இதை மட்டும் படிங்க. தட் இஸ் இனஃப். கிளியரா? கிளியர்க்கா. கிக்கி எஸ் என்ற மேம். வாலா நான் எப்ப கேட்டாலும் உங்களோட ப்ரொஃபஷன் என்னன்றது ஃபர்ஸ்ட் ஞாபகம் வரணும். ப்ரொஃபஷன் ஞாபகம் வந்துச்சுனால ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஒர்க் ஞாபகம் வந்துரும். கீப்பர் ஆஃப் த டெட் அப்படின்னு சொல்லிட்டு 1982ல பப்ளிஷ் ஆயிருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் மீனாட்சி முகர்ஜி. மீனாட்சி முகர்ஜி வந்து ஒரு ஒர்க்குக்கு அவார்ட் வாங்கியிருப்பாங்க. அது என்னது அப்படின்னா பெரிஷபிள் எம்பையர். ஓகேவா? மீனாட்சி முகர்ஜி அப்படின்னு பார்த்தா அந்த பெரிஷபிள் எம்பையர் 2001ல அந்த ஒர்க் வந்து பப்ளிஷ் ஆயிருக்கும். சாகித்ய அகாடமி அவார்டு வந்து 2003ல வாங்கியிருப்பாங்க மீனாட்சி முகர்ஜி. சோ மேல கிக்கி என்ற வாலா பார்த்தோம். போலீஸ் ஆபீசர். அதனால அவர் அவார்டு வாங்கின ஒர்க் என்னது? இது கீப் Keeper ஆஃப் of த the கீப்பர் ஆஃப் டெட். த டெட். அதனால டெட் பாடிஸ் அவர் பத்திரமா வச்சுக்கிட்டாரு. 82ல பப்ளிஷ் ஆகி 84ல வந்து அவார்டு வாங்கியிருக்கோம். ஓகேவா? அடுத்தது மீனாட்சி முகர்ஜி அப்படின்னு பாக்குறோம். மீனாட்சி அப்படின்னாலே சாமி அப்படின்னு நம்ம பார்ப்போம். அப்படிதானே? மீனாட்சி சாமி, மீனாட்சி மீனாட்சி அம்மன்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப அவங்களுக்குன்னு ஒரு எம்பையர் இருக்கும். அதனால பெரிஷபிள் எம்பையர் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? மீனாட்சி அப்படின்னா சாமி இல்ல டெம்பிள் ஏதாவது ஒரு ஞாபகம் வச்சுக்கோங்க. வச்சுட்டு தட் இஸ் எம்பையர். அதனால பெரிஷபிள் எம்பையர் அதுதான் ஃபர்ஸ்ட். அதனால 2001ல பப்ளிஷ் ஆகி 2003ல அவார்டு வாங்குச்சு அப்படின்னு சொல்லி மீனாட்சி முகர்ஜியை ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு இந்த ஒரே ஒரு ஒர்க் மட்டும் தான் இம்பார்ட்டன்ட். இது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஓகே. அடுத்தது அனிதா தேசாய். அனிதா தேசாயோடது உங்களுக்கு தெரியும். ஒரு ஒர்க்குக்கு வந்து அவங்க அவார்டு வாங்கியிருப்பாங்க. எந்த ஒர்க்?
ஃபயர் ஆன் த Fire on the மவுண்டன். Fire mountain. and the Mountain. ஃபயர் ஆன் த மவுண்டன் ஓகேவா? அது வந்து 1978ல அதுக்கு வந்து சாகித்ய அகாடமி அவார்ட் குடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு. அனிதா தேசாயோட ஒர்க்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு வரிசையா தெரியணும். அப்படி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஒர்க் என்னது அப்படின்னா, கிரை த பீகாக் அப்படின்னு ஒரு ஒர்க் எழுதியிருப்பாங்க. 1963ல பப்ளிஷ் ஆயிருக்கும். ஃபர்ஸ்ட் குரோனாலஜி படிச்சிடலாம் சரியா? ஃபர்ஸ்ட் ஒர்க் வந்து கிரை த பீகாக், அப்புறம் வாய்ஸஸ் இன் த சிட்டி, பை பை பிளாக் பேர்ட், த பீகாக் கார்டன். இது வரைக்கும் ஒரு ஸ்டோரியா வரும். எப்படி வரும் அப்படின்னு சொன்னா, முதல்ல அனிதா தேசாய் அப்படின்னாலே ஃபர்ஸ்ட் ஒர்க் உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்னா, கிரை த பீகாக் அப்படின்றது ஞாபகம் வரணும். இப்போ கிரை த பிலவ்டு கண்ட்ரின்னு யார் எழுதியிருப்பா? ஒரு ஆப்பிரிக்கன் ரைட்டர். கிரை த பிலவ்டு கண்ட்ரி. கிரை த Maya என்ன சார்? உங்களுக்கு Maya தெரியும். Angelou ma'am. இல்ல மாயா ஏஞ்சல் கிடையாது. ஒரு ஆப்பிரிக்கன் ரைட்டர். Ma'am, பழைய ஒர்க். ஆமா மேம். ஆமா சார். கொஸ்டின் பேப்பர்ல ஆஃபன் கேட்ட கொஸ்டின் இருக்குது. ம். மேம் ஆலன் கியூ ஒன்னு பாட்டர். தாங்க மேம். ஆலன் பாட்டர். ஆலன் பேட்டர். ஓகேவா? இது ஆல்ரெடி நெட்ல நிறைய தடவை கேட்ட கொஸ்டின். இவர் வந்து ஒரு ஆப்பிரிக்கன் ரைட்டர். ஓகேவா? இவர் இந்த ஒர்க் எழுதினதுக்கு அப்புறம் தான் ஆப்பிரிக்கன் ரைட்டர்ஸ் எல்லாரும் திரும்பியே பார்த்தாங்க. ஆப்பிரிக்கன் ரைட்டர்ஸோடது ஆலிவர் ஷில்லிங்கர் அப்படின்ற ஒரு ரைட்டரோட தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆயிருந்திருக்கும். அவர் தான் ஒரு ஒர்க் எழுதியிருப்பாரு. அது பெருசா ஒன்னும் ஃபேமஸ் ஆயிருந்திருக்காது. பட் இன்டர்நேஷனல் அட்டென்ஷனை வாங்கின ஒர்க் எது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இந்த ஆலன் பேட்டனோட கிரை த பிலவ்டு கண்ட்ரி அப்படின்ற ஒர்க் தான் வந்து இன்டர்நேஷனல் அட்டென்ஷனை வந்து வாங்கியிருக்கும். இது நிறைய தடவை நெட் கொஸ்டின். ஆப்பிரிக்கன் ரைட்டர்ஸ்ல பார்த்தா சினுவாச்சிபி வருவாரு, இல்ல இவங்க வருவாங்க. இவங்க 2 பேரை தாண்டி யாரும் வரமாட்டாங்க. சோ ஆலன் பேட்டனோட கிரை த பிலவ்டு கண்ட்ரி அப்படின்ற இது வந்து ஒரு போம். அது வந்து ஆலன் பேட்டனோடது. ஹி இஸ் ஆப்பிரிக்கன் ரைட்டர். இது வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒர்க். ஓகேவா? சோ கிரை த பிலவ்டு கண்ட்ரி அப்படின்னு சொல்லி பார்த்தா அது ஆலன் பேட்டனோடது. கிரை த பீகாக் அப்படின்னு சொல்லி பார்த்தா அது அனிதா தேசாயோடது. ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் கிரை த பீகாக் அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட் ஒர்க். அதுதான் வந்து அவங்களோடது ஸ்டார்ட்டே ஆகுது. அப்புறம் பீகாக் வந்து கிரை அப்படின்னா அது ஒரு சவுண்ட் கொடுக்கும் தெரியுமா? அகவைன்னு சொல்லி ஏதோ சவுண்ட் சொல்லுவாங்க தமிழ்ல வந்து அதை வந்து. சோ அது வந்து வாய்ஸஸ் இன் த சிட்டி. அப்போ அதோட வாய்ஸ் வந்து எக்கோ ஆகுது அப்படின்னு சொல்லி பாக்குறோம். சோ வாய்ஸஸ் இன் த சிட்டி. சோ கிரை த பீகாக் அது வந்து வாய்ஸ் கொடுக்குது. சோ வாய்ஸஸ் இன் த சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அங்க அதை பார்க்க வந்து பிளாக் பேர்டு வந்து பை பைன்னு சொல்லிட்டு போகுது. கிட்டத்தட்ட 2 பேர்டு அந்த இடத்துல இருக்கு. ஒன்னு வந்து பீகாக், இன்னொரு ஒரு பிளாக் பேர்டு. ஓகேவா? சோ அது வந்து அழுவுது. அழுதனால வாய்ஸ் வெளியில வருது. அதனால வாய்ஸஸ் இன் த சிட்டி. பார்க்க வந்த பேர்டு வந்து பை பைன்னு சொல்லிட்டு போகுது. நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லுது. சோ பை பை பிளாக் பேர்டு. ஃபோர்த் வந்து பீகாக் அதோட கார்டனுக்கே திருப்பி போயிருது. சோ பீகாக் கார்டன். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் 4 ஒர்க்ஸ். ஓகேவா? அனிதா தேசாய் அப்படின்னாலே அது ஒரு பொண்ணுன்னு உங்களுக்கு தெரியும். அதனால பீகாக், கிரை த பீகாக் அது வந்து வாய்ஸ் கொடுக்குது. வாய்ஸஸ் இன் த சிட்டி. அதை பார்க்க வந்த பிளாக் பேர்டு வந்து கிளம்புது. பை பை பிளாக் பேர்டு. அப்புறம் பீகாக் வந்து கார்டனுக்கே போயிருது. அதனால பீகாக் கார்டன் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் 4 ஒர்க்ஸ் வந்து அனிதா தேசாயோடது இதுதான். ஓப்பனிங் கிளியரா? கிளியர் தான். அனிதா தேசாய் நீங்க ஃபுல்லா படிச்சுதான் ஆகணும். இன்னும் நிறைய ஒர்க்ஸ் இருக்கு. அவளுக்கு நான் படிக்க வச்சு தான் செய்வேன். சரியா? கிரை த பீகாக், வாய்ஸஸ் இன் த சிட்டி, பை பை பிளாக் பேர்ட், த பீகாக் கார்டன். இந்த 4 ஒர்க்ஸ்மே வந்து அனிதா தேசாயோட ஓப்பனிங் ஒர்க்ஸ். ஓகேவா? சோ இது முடிஞ்சதுக்கு அப்புறம் பேர்டோட ஸ்டோரி முடிஞ்சிருச்சு. ஒரு 2 ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்க. ஓகேவா? அப்போ அவங்க வந்து கேக்குறாங்க இந்த சம்மருக்கு நம்ம எங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சோ வேர் ஷால் வி கோ திஸ் சம்மர் அப்படின்னு சொல்லி ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ல ஒரு கான்வர்சேஷன் நடக்குது. வேர் ஷால் வி கோ திஸ் சம்மர் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ எங்க போலாம் அப்படின்னு சொன்னா வெளியில எங்கேயாவது போலாம் அப்படின்னு சொல்லி போட் ஹவுஸ் எங்கேயாவது போலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனாலதான் வந்து போட் அப்படின்ற வேர்டும் வருது. அவங்க எதையும் கூட்டிட்டு போறாங்க அப்படின்னா கேட்டையும் கூட்டிட்டு போறாங்க. அதனாலதான் கேட் ஆன் த ஹவுஸ் போட் அப்படின்றது வருது. ஓகேவா? சோ வேர் ஷால் இஸ் கோ திஸ் சம்மர். சம்மருக்கு நம்ம எங்க போலாம் அப்படின்னு சொன்னா ஹவுஸ் போட் போலாம். ஆனா ஹவுஸ் போட்ல யாரையும் தூக்கிட்டு போகணும்? கேட்டையும் தூக்கிட்டு போகணும். என் பெட்டையும் எடுத்துட்டு போகணும் அப்படின்னு அவ சொல்றா. அதனால கேட். ஓகேவா? கேட் ஆன் த ஹவுஸ் போட் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். சோ கேட்ல போட்ல வந்து போயிட்டு இருக்கும்போது சுத்தி என்ன இருக்கும்? தண்ணி இருக்கும். தண்ணியை விட்டு தூரமா பார்த்தா செடி இருக்கும், மரம் இருக்கும், மலை இருக்கும், எல்லாமே இருக்கும். அதனாலதான் அடுத்த ஒர்க் என்ன வரும் அப்படின்னா ஃபயர் ஆன் த மவுண்டைன் அப்படின்னு பாக்குறோம். சோ சம்மருக்கு எங்க போறோம்? ஹவுஸ் போட்டுக்கு வந்து போறோம். அப்புறம் ஃபயர் ஆன் த மவுண்டைன் அப்படின்றது அடுத்த ஒர்க். ஓகேவா? சோ ஃபயர் ஆன் த மவுண்டைன். அதுக்கு அடுத்தது கேம்ஸ் அட் ட்விலைட். அந்த போட்ல வந்து போகும்போது அவங்க ஓர் அடிக்குமே அப்படின்றதுக்கு அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா கேம்ஸ் வந்து விளையாடுறாங்க. தென் அந்த டே வந்து எப்படி இருக்கு அப்படின்னா கிளியர் லைட் ஆஃப் த டேயா வந்து இருக்கு. கிளியர் லைட் ஆஃப் த டே. தென் எங்க போய் ரீச் ஆகுறாங்க அப்படின்னா ஒரு வில்லேஜ்க்கு வந்து ரீச் ஆவாங்க. அதனால வில்லேஜ் பை த சி. ஆல்ரெடி அவங்க சி வழியா தான் போயிட்டு இருக்காங்க. அதனால வில்லேஜ் பை த சி அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? இது நான் வரிசையா தொடர்ந்து கொடுக்கலன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் 4 ஒர்க்ஸ் என்ன? இதுக்கு அனிதா கிரை த தேசாய் பீகாக். கிரை த பீகாக் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். கிரை பண்ணதுனால அதோட வந்து என்ன கேக்குது வெளியில? Voices in the வாய்ஸ் city. இன் தி சிட்டி. வாய்ஸஸ் இன் த சிட்டின்னு பாக்குறோம். அதை பார்க்க வந்தது யாரு? பிளாக் பேர்டுக்கா. அது வந்து பை பை சொல்லிட்டு போயிடுச்சு. பை பை பிளாக் போர்ட். அப்புறம் அந்த பீகாக் எங்க ரிட்டர்ன் போயிடுச்சு? பீகாக் கார்டனுக்கே போயிடுச்சு. பீகாக் கார்டனுக்கு ரிட்டர்ன் போயிடுச்சு. இது ஓப்பனிங் ஸ்டோரி. ஓகேவா? அடுத்த ஸ்டோரி எதுல ஸ்டார்ட் ஆகுதுன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அவங்க என்ன பேசிக்கிறாங்க? Where shall we go this சம்மர். summer? நம்ம இந்த சம்மருக்கு வந்து எங்க போலாம்னு பேசுறாங்க. எங்க போலாம்னு கடைசி முடிவு எடுக்கிறாங்க. போட் ஹவுஸ் கேட்ட குட்டி. போட் ஹவுஸ் கேட்டையும் தூக்கிட்டு போலாம். அதனால கேட் ஆன் த ஹவுஸ் போட் அப்படின்னு பாக்குறோம். தென் அங்க இருந்து தூரமா பார்த்தா என்ன தெரியுது? மவுண்டைன். மவுண்டைன்ஸ் வந்து தெரியுது. ஓகேவா? அப்போ போர் அடிக்குன்னு என்ன விளையாடுறாங்க? கேம்ஸ். கேம்ஸ் அட் த ட்விலைட். அப்போ வந்து ஈவினிங் ஆயிடுச்சு. சோ கேம்ஸ் அட் த ட்விலைட்னு பாக்குறோம். அப்ப விடிஞ்சதுக்கு அப்புறம் டே எப்படி இருக்கு?
கிளியர் டே ஆஃப் த லைட். கிளியர் லைட் ஆஃப் த டே. சோ கேம்ஸ் இருட்டுனதுக்கு அப்புறம் தான் கேமே விளையாட ஆரம்பிக்கிறாங்க. கேம்ஸ் அட் த ட்விலைட். அப்புறம் விடிஞ்சிருச்சு. கிளியர் லைட் ஆஃப் த டே அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? அதுதான் அடுத்த ஒர்க். அதுக்கு அடுத்தது எங்க போய் ரீச் ஆகுறாங்க அப்படின்னா த வில்லேஜ் பை த சி அப்படின்றது தான் அடுத்தது. ஓகே, ஒரு வில்லேஜுக்கு போய் ரீச் ஆகுறாங்க. இப்ப இது வரைக்கும் புரியுதா? புரியுதுக்கா. புரியுது. இவங்களோட ரிமைனிங் ஒர்க்ஸ் என்ன அப்படின்னு சொன்னா இந்த கஸ்டடி அப்படின்னு சொல்லி அடுத்த ஒர்க். இது வரைக்கும் 2 பார்ட் ஆஃப் த ஸ்டோரி. ஒரு பார்ட் ஆஃப் த ஸ்டோரி வந்து பீகாக் பத்தி பேசுறோம். அடுத்த பார்ட் ஆஃப் த ஸ்டோரி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து எங்க போலான்றத பத்தி பேசிட்டு இருக்காங்க. போட்ல போறாங்க, கேம் விளையாடுறாங்க, இருட்டிருது, அப்புறம் விடிஞ்சிருது. விடிஞ்சதுக்கு அப்புறம் எங்க ரீச் ஆயிடுறாங்க அப்படின்னா ஒரு வில்லேஜ் வந்து ரீச் ஆயிடுறாங்க. சோ அதோட அந்த ஸ்டோரி வந்து முடிஞ்சிரும். அடுத்த ஸ்டோரி எதுல ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா ஒரு அடிதடி ஸ்டோரி. இன் கஸ்டடி அப்படின்றது அடுத்த ஒர்க். ஓகேவா? இன் கஸ்டடின்னு சொல்லி ஒரு கூட்டத்தை வந்து கஸ்டடியில எடுத்துட்டு போறாங்க. எங்க எடுத்துட்டு போறாங்க அப்படின்னு சொன்னா பாம்பேக்கு வந்து எடுத்துட்டு போறாங்க. சோ இன் கஸ்டடி பாம்பே அப்படின்னு சொல்லி அடுத்த ஒர்க். சோ தட் இஸ் a journey. அதனால ஜேர்னி டு இத்தாக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இத்தாக்கா அப்படின்றது எங்க பாத்திருக்கீங்க இந்த வேர்டை? இத்தாக்கா, Ulysses. யுலிசஸ். ஓகேவா? அந்த யுலிசஸோட ஓடசின்னு சொல்லி பார்த்தோம்ல. ஓடசி வந்து எங்க போயிட்டு வந்தாரு? வாருக்கு, ட்ரோஜன் வாருக்கு போயிட்டு வந்தாரு. ரிட்டர்ன் அவரோட நேட்டிவ் பிளேஸ்க்கு இத்தாக்காக்கு வந்தாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்போ இத்தாக்காக்கு வந்த அப்புறம் அவங்களோட ஒய்ஃபோட நேமும் குழந்தையோட நேமும் எது? Penelope. பெனிலோபி Telemachus. அப்படின்றது அவங்க ஒய்ஃபோட நேம். பையனோட பேர் என்னது? Telemachus. டெலிமேச்சஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அந்த பெனிலோப்பியை வந்து அந்த ஹீரோயின் அந்த ஒய்ஃபோட நேம்னு பார்த்தோம்ல. அதே மாதிரி பெனிலோப்பியாய்டு அப்படின்னு யார் எழுதுனா ஒர்க் வந்து? பெனிலோப்பியாடுன்னு யார் எழுதிருப்பா? மாயா ஏஞ்சலும். அவங்களும் எம்ல தான் ஸ்டார்ட் ஆவாங்க. ஆனா மாயா ஏஞ்சல் கிடையாது. சீரியஸ்லி. கனடியன் ரைட்டர். மார்க்கெட் அட்வர்ட். Margaret Atwood. மார்கரெட் அட்வுட். மார்கரெட் அட்வுட் தான் நம்ம 3 ஒர்க் வந்து ரீடெல்லிங்னு பார்த்தோம். ஒன்னு வந்து பெனிலோப்பியாடுன்னு பார்த்தோம் 2005ல. பெனிலோப்பியாடோட கதை என்ன? நான் சொல்லி கொடுத்தேன்ல. அவள வந்து வேற கல்யாணம் பண்ணிக்கணும் அவங்க வந்து எல்லாரும் துணியை சொல்லுவாங்க. தச்சு திரும்பி நைட்டு வந்து பொறுத்துக்கிட்டே இருப்பாங்க. அதேதான்டா. பெனிலோப்பியாடுக்குள்ளயும் அதுதான் கதை. ஓகேவா? அவங்க நைட்டு ஃபுல்லா தச்சு காலையில ஃபுல்லா தச்சு நைட்டு ஃபுல்லா உருவிட்டே இருப்பாங்க. அதுதான் பெனிலோப்பியாடோட ஸ்டோரின்னு பார்த்தோம். அது வந்து எதோட ரீடெல்லிங் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஹோமரோட ஒடசியோட ரீடெல்லிங் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா? ஹாக்ஸ்டீடுன்னு ஒரு ஒர்க் எழுதியிருப்பாங்க. அது எதோட ரீடெல்லிங்? ஷேக்ஸ்பியரோட ஹாக்ஸ்டீட் 2016ல பப்ளிஷ் ஆயிருக்கும். அதுவும் மார்கரெட் அட்வுடோட தான். ஹாம்லெட் ஆமா. டெம்பஸ்ட். ஓகேவா? ஷேக்ஸ்பியரோட டெம்பஸ்டோட ரீடெல்லிங் தான் ஹாக்ஸ்டீடுன்னு பார்த்தோம். அப்ப ஹாம்லெட்டோட ரீடெல்லிங் அவங்க என்ன எழுதியிருப்பாங்க? அவங்களோட அம்மாவோட பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு ஒர்க் எழுதியிருப்பாங்க. வாட் இஸ் த ஒர்க்? Gertrude டாக்ஸ் பேக். back. எஸ் Comes எஸ் 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 back. கிரெட்டூட் டாக்ஸ் பேக். ஓகேவா? கிரெட்டூட் டாக்ஸ் பேக் அப்படின்றது அவங்க வந்து ஹாம்லெட்டோட ரீடெல்லிங். சோ கிரெட்டூட்னு பார்க்கும்போது தான் நீங்க ஹாம்லெட் கிட்ட போகணும். ஹாக் சீடுன்னு எழுதியிருக்காங்க. சரியா? ஹாக் சீட் வந்து யாரோட ஒர்க்? எதோட ரீடெல்லிங் அப்படின்னா ஷேக்ஸ்பியரோட டெம்பஸ்டோட ரீடெல்லிங். ஓகேவா? சோ கெட்டிங் பேக் டு அனிதா தேசாய். அனிதா தேசாய் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் 2 ஸ்டோரி தரவு பண்ணிட்டீங்க. அடுத்த ஸ்டோரி எதுல ஸ்டார்ட் ஆகும்னா கஸ்டடிக்கு எடுத்துட்டு போறாங்க. எந்த இடத்துக்கு அப்படின்னா பாம்பேக்கு வந்து தூக்கிட்டு போறாங்க. இட் இஸ் a journey. அதனால ஜேர்னி டு இத்தாக்கா அப்படின்னு பாக்குறோம். சோ போற வழில ஃபாஸ்டிங்கும் இருக்கு, ஃபீஸ்டிங்கும் இருக்கு. ஃபீஸ்டிங் அப்படின்னா நல்லா சாப்பிடுறது, ஃபாஸ்டிங் அப்படின்னா சாப்பாடே போடாம கொடுமைப்படுத்துறது. சோ ரெண்டுமே பண்றானுங்க கஸ்டடியில எடுத்துட்டு போறதுனால. சோ இன் கஸ்டடி, பாம்பே, ஜேர்னி, ஃபாஸ்டிங் அண்ட் ஃபீஸ்டிங். ஓகேவா? அப்புறம் கடைசி ஒர்க் வந்து டைமண்ட் டஸ்ட், ஜிக்ஸாக் வே, ஆர்டிஸ்ட் ஆஃப் டிஸப்பியரன்ஸ். இவ்வளவுதான் உங்களோட கதை. இதோட முடிஞ்சிடும். மொத்தம் 3 பார்ட்டா முடிக்கிறோம். ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து பீகாக்கோட ஸ்டோரி, செகண்ட் பார்ட் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபோட ஸ்டோரி, தேர்ட் ஸ்டோரி வந்து ஒரு கும்பல் வந்து தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. இதுதான் வந்து 3 பார்ட்ஸ் ஆஃப் அனிதா தேசாய். அனிதா தேசாய் இவ்வளவு ஒர்க்ஸ் எழுதியிருக்காங்க. இவ்வளவு ஒர்க்ஸும் டெஃபினட்டா தெரியணும். ஓகேவா? ரிமைனிங் இருக்கிற 3 ஒர்க்ஸ் வந்து டைமண்ட் டஸ்ட், ஜிக்ஸாக் வே, ஆர்டிஸ்ட் ஆஃப் டிஸப்பியரன்ஸ். டைமண்ட் டஸ்ட் தான் நான் சொல்லி கொடுத்தேன். டைமண்ட் வந்து குட்டி குட்டியா இருக்கும். அதனால முட்டையா இருக்கும்னு சொன்னேன். 000. ஜிக்ஸாக் வே அது வந்து 2004ல பப்ளிஷ் ஆயிருக்கும். ஆர்டிஸ்ட் ஆஃப் டிஸப்பியரன்ஸ் 2011ல பப்ளிஷ் ஆயிருக்கும். ஓகேவா? சோ இப்போ இவ்வளவு நேரம் எந்த ரைட்டர் பார்த்துட்டு இருக்கோம்? அனிதா அனிதா. தேசாய். அனிதா தேசாய். அனிதா தேசாயோட ஃபர்ஸ்ட் ஒர்க் என்ன? Cry the Cry the Peacock. Peacock. கிரை த பீகாக். அப்புறம் கிரை த விலவ்டு கண்ட்ரின்னு யார் ஒர்க் எழுதுனா? ஆலன் பேட்டன். Alan Paton. ஆலன் பேட்டன். அப்ப ஆலன் டேட் நம்ம எங்க பார்த்தோம்? இவங்க 2 பேரும் எனக்கு ஒன்ஸ் அப்பான் டைம் குழப்பிட்டு இருந்தாங்க. ஆலன் டேட் எங்க பார்த்தோம்? தியரிஸ்ல. அந்த அந்த dissociation of sensibility. என்ன சார்? டென்ஷன். டென்ஷன் அண்ட் போயட்ரி. கரெக்ட். Tension. ஆலன் டேட்டோட ஒர்க் என்னது அப்படின்னு சொன்னா டென்ஷன் அண்ட் போயட்ரி. ஆலன் பேட்டனோட ஒர்க் என்ன அப்படின்னு சொன்னா கிரை த பிலவ்டு கண்ட்ரி அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகே, 2 பேரும் குழப்பிக்காதீங்க. ஒருத்தர் வந்து தியரிஸ்க்கு கீழே பாக்குறோம், இன்னொருத்தர் வந்து ஆப்பிரிக்கன் ரைட்டர்ஸ்க்கு கீழே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சோ அனிதா தேசியோட ஃபர்ஸ்ட் ஒர்க் வந்து கிரை த பீகாக். அப்ப செகண்ட் ஒர்க் என்ன வருது? அலமோது என்ன வருது? வாய்ஸ். வாய்ஸஸ் இன் தி சிட்டி அப்படின்னு பாக்குறோம். அப்ப சமாளிக்கிறதுக்கு யார் வரா? Bye bye Black பை Bad. பை பிளாக் பேர்டு. திருப்பி பீகாக் எங்க போயிடுச்சு? Garden. பீகாக் கார்டனுக்கே போயிடுச்சு. சோ ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் தி ஸ்டோரி இஸ் கம்ப்ளீட்டட். செகண்ட் பார்ட் ஆஃப் தி ஸ்டோரி எதுல ஸ்டார்ட் ஆகுது? ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபோட கான்வர்சேஷன். வாட் இஸ் தி கான்வர்சேஷன்? வேர் Where ஷல் வி கோ shall திஸ் we go? சம்மர் அப்படின்னு சொல்லி. சம்மர் கடைசி எங்க போலாம்னு முடிவு எடுக்கறாங்க? போட் ஹவுஸ். போட் Cat. ஹவுஸ். கேட்ட தூக்கிட்டு போட் ஹவுஸ்க்கு போலாம்னு முடிவு எடுக்கறாங்க. ஓகேவா? சோ கேட் ஆன் தி ஹவுஸ் போட் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். தேர்ட் ஒர்க்
அந்த டுலைட்டுக்கா நைட் ஆயிருது. கேம்ஸ் ஆடுறதுக்கு முன்னாடி ஒரு இடத்த Fire இல்லடா and the ஆ mountain. கப்பலுக்குள்ள ஏறுனதும் முதல்ல சுத்தி பார்ப்போம். ஓகேவா? சுத்தி பார்த்தா நேச்சர் நல்லா இருக்கும். அப்ப என்ன தெரியும்? மவுண்டெயின்ஸ் தான் தெரியும். சோ ஃபயர் ஆன் த மவுண்டைன் அப்படின்னு பார்த்தோம். சோ ஃபயர் ஆன் த மவுண்டைனுக்கு அடுத்த ஒர்க் தான் என்னது? Games அந்த கேம் விளையாடுறாங்க. இருட்டிருச்சு. அதனால கேம்ஸ் அட் டுவலைட்ன்னு பார்க்குறோம். சோ தூங்கிடுறாங்க. தூங்கி முடிச்சதும் அந்த இடம் எப்படி இருக்கு? Clear light ஆ இருக்கு. கிளியர் லைட்டா நல்ல தெளிவா இருக்கு. அதனால கிளியர் லைட் ஆஃப் த டே. அப்புறம் எங்க போய் போட் ரீச் ஆயிருது? இதுக்கா வில்லேஜ் பேசி வில்லேஜ் பை த சி. Village by வில்லேஜ்க்கு the போய் sea. ரீச் ஆயிடுறாங்க. Village ஓகேவா? by அதோட sea. அந்த கதை வந்து முடிஞ்சிருச்சு. தேர்ட் பார்ட் ஆஃப் த ஸ்டோரி எதுல ஸ்டார்ட் ஆகுது? ஒரு கும்பல். Custody. அடுத்தது கும்பல். கும்பல் Custody. ரவுடி தூக்கிட்டு எங்க போறானுங்க? Bombay. பாம்பே. பாம்பே. Bombay. தேர்ட் ஒர்க் வந்து எங்க? இட் இஸ் அப்புறம் ஃபாஸ்டிங்கும் ஃபீஸ்டிங்கும் கொடுத்தாங்க. ஃபாஸ்டிங் ஃபீஸ்டிங்க்கு முன்னாடி இட் இஸ் a journey to இத்தாக்கா. ஓகேவா? இட் இஸ் a journey. அதனால journey to இத்தாக்கா. அப்புறம் தான் ஃபாஸ்டிங் அண்ட் ஃபீஸ்டிங். நல்லா சோறும் போடுறானுங்க. அப்புறம் சோறும் போடாம அப்படியே வச்சுக்கிறாங்க. அதனால ஃபாஸ்டிங் அண்ட் ஃபீஸ்டிங்னு பார்த்தோம். அதுக்கு அடுத்த ஒர்க் Diamond dust. எஸ் டைமண்ட் டஸ்ட். அதுக்கு அடுத்தது Zigzag. Zigzag way. Zigzag way. லாஸ்ட் ஒர்க் Artist of disappearance. அவ்வளவுதான். the artist of disappearance. இவ்வளவுதான் வந்து அனதா தேசாய். அனதா தேசாய் கிளியரா? This one. கிளியர் படிச்சிடலாம்ல இவங்கள? படிச்சிடலாங்க. சொல்லி கொடுக்கறத அப்படியே தயவு செஞ்சு போய் படிச்சுட்டு மறக்கவே மறக்காது. சரியா? அடுத்தது டாம் மோரிஸ். இவரோட நான் முடிச்சுக்கிறேன். டாம் மோரிஸ் வந்து 1938ல வந்து born ஆயிருப்பாரு. he is a Jewish poet. ஓகேவா? he is a Jewish poet. டாம் மோரிஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். டாம் மோரிஸோடது அவர் சாகித்ய அகாடமி அவார்டு வாங்கின ஒர்க் அப்படின்னு சொல்லி பார்த்தா செரந்தீப். செரந்தீப் அப்படின்ற ஒர்க்குக்கு 1990ல பப்ளிஷ் ஆகி 1984ல வாங்கியிருப்பாரு. இவரோட ஒர்க்கோட இயரும் இன்னொருத்தரோட படிச்சோம் தெரியுமா? கீகி தர்வாலா. கீகி என் தர்வாலா. என்ன ஒர்க் படிச்சோம்? Kiki Catch and in the prison. Prison. கிக்கி என்றவாலா என்ன ப்ரொஃபஷன்ல இருப்பாரு? Police. Police of. அப்ப என்ன Police. ஒர்க்குக்கு அவர் அவார்ட் வாங்குனாரு? Keeper in the dead dama. கீப்பர்ஸ் Keeper ஆஃப் in தி the டெட். dead. எஸ். Keeper கீப்பர்ஸ் ஆ. ஆஃப் தி டெட். கீப்பர்ஸ் ஆஃப் தி டெட். இந்த ஒர்க் வந்து எந்த இயர்ல பப்ளிஷ் ஆகி எந்த இயர்ல அவார்ட் வாங்குச்சு? 90ல 1980ல பப்ளிஷ் ஆகி 1984ல வாங்கியிருக்கோம். சரியா? 1980ல பப்ளிஷ் ஆகி 1984ல அது வந்து அவார்ட் வாங்கியிருக்கும். இதுதான் வந்து அத வந்து அவார்ட் வாங்கின இயர்னு 1984ல அவார்ட் வாங்கியிருக்கும். இவங்க 2 பேத்துக்கும் என்ன பியூட்டி அப்படின்னு சொன்னா, டாம் மோரிஸ்க்கும் கிக்கி அண்ட் ரோவாலோட இயர்ஸும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும். இவர் வந்து 1990ல செரந்தீப்பை பப்ளிஷ் பண்ணி 1994ல அவார்ட் வாங்கியிருப்பாரு. கிக்கி அண்ட் ரோவாலா என்ன பண்ணியிருப்பாரு? ஒர்க்கை 1980ல பப்ளிஷ் ஆகி 84ல அவார்ட் வாங்கியிருப்பாங்க. இவங்க 2 பேரும் கம்பேர் பண்ணி படிச்சீங்கன்னா இவங்க 2 பேரும் மறக்க மாட்டாங்க. டாம் மோரிஸ் வந்து செரந்தீப் அப்படின்ற ஒர்க்குக்கு அவார்ட் வாங்கியிருக்காரு 1990ல பப்ளிஷ் ஆகி 1994ல. கிக்கி அண்ட் த்ரோவாலா வந்து போலீஸ் ஆஃபீஸர்னு சொன்னேன். சோ ஹி இஸ் a keepers of the dead. அதனால 1980ல பப்ளிஷ் ஆகி 1984ல அவார்ட் வாங்கியிருப்பாங்க. ஏன் கம்பேர் பண்றேன்னு புரியுதா? மேம் 82லன்னு போட்டிருந்த மாதிரி இருந்தது. 82ஆ? எஸ் மேம் 1982ல ஓகே. நான் செக் பண்ணி சொல்றேன். 82வா? ஆனா எனக்கு இப்படி படிச்ச மாதிரி தான் ஞாபகம். இது வந்து ரெண்டுலயும் குழப்பிட்டே இருக்கும் எனக்கு எப்ப பார்த்தாலும். சரி ஓகே. செரந்தீப் வந்து 1990ல பப்ளிஷ் ஆகி 1994ல அவார்ட் வாங்கியிருக்கோம். கிக்கி அண்ட் த்ரோவாலாவோட கீப்பர்ஸ் ஆஃப் தி டெட் வந்து 1982ல பப்ளிஷ் ஆகி 1984ல அவார்ட் வாங்கியிருக்கோம். ஓகேவா? சோ டாம் மோரிஸோட ரிமைனிங் ஒர்க்ஸ் என்ன படிக்கணும் அப்படின்னு சொன்னா, மை ஃபாதர் சன் நெவர் அட் த ஹோம். இது ரெண்டுமே அவரோட ஆட்டோபயோகிராஃபி. டிசம்பர் 2024 கொஸ்டின்ல மை ஃபாதர் சன் இஸ் a நெட் கொஸ்டின். ஓகேவா? அதனால டாம் மோரிஸ் அப்படின்னா he is a Jewish poet. அவர் அவார்ட் வாங்கின ஒர்க் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா என்னது? இப்பதானே பார்த்தோம். அவர் அவார்ட் வாங்கின ஒர்க் என்ன? டாம் மோரிஸோடது செரந்தீப். Serendip. செரந்தீப் இந்த இருப்பாரு. SERENDIP செரண்டீப். ஓகே. செரண்டீப் அப்படின்ற ஒர்க்கு தான் அவர் வந்து அவார்ட் வாங்கியிருப்பாரு. நெட் கொஸ்டின் பார்க்கும்போது அவரோட ஆட்டோபயோகிராஃபில இருந்து தான் கேட்டிருந்தாங்க. மை ஃபாதர் சன் நெவர் அட் ஹோம். இதுதான் வந்து அவரோட ஆட்டோபயோகிராஃபி டாம் மோரிஸோட. இது மட்டும் படிச்சா போதும். கிளியரா? Yes, கிளியர். ma'am. அப்ப இது வரைக்கும் இன்னைக்கு படிச்சு முடிச்சலாம். நாளைக்கு காலையில கொஸ்டின்ஸ் பார்க்கலாம்ல இதுல? கண்டிப்பா பார்க்கலாம். பார்க்கலாம். ஓகேவா? குவிஸ் இன்னும் நிறைய பேர் அட்டெண்ட் பண்ணி எனக்கு ஆன்சர் போல. டேக் யுவர் டைம். இன்னும் 1 hour இருக்கு. இடத்த விட்டு எந்திரிக்க வேணாம். அப்படியே உட்காந்து இது ஒண்ணு படிச்சு முடிங்க. இல்லைன்னா எழுதுங்க. எழுதி முடிச்சுட்டு அந்த குவிஸ் எனக்கு அட்டெண்ட் பண்ணிட்டு 9:30க்கு இடத்த விட்டு எந்திரிச்சுக்கோங்க. ஓகேவா? தேங்க்யூ கைஸ். தேங்க்யூ. தேங்க்யூ. தேங்க்யூ.